பஸ்கல் சீரீஸில் செகண்ட் பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாம் இந்த கோடு எப்படி வேலை செய்யுது, இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் மேலே ரெஃபரன்ஸில் பார்த்துட்டு வந்து இந்த கோட் ஃபுல்லாக நம்ம விளங்கப்படுத்தணும். அந்த வீடியோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நான் அதை ரீஅரேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரி, நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் தானே. இந்த இருக்குது குறிப்புன்னு போட்டு இதில் பாருங்கள். நான் நேற்று சொன்னேன் அந்த கிளாஸில் அந்த வீடியோவில் இந்த கோடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் இதில் இருக்குது. ப்ரோக்ராம் இன்புட் அவுட்புட் ஆகியன ஒதுக்கு சொற்கள், ப்ரோக்ராம் இன்புட் அவுட்புட்டை யூஸ் பண்ணுன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்னோடய பஸ்கல் என்ஐடியை யூஸ் பண்ணேன். அந்த மொபைலில் இருந்து இருக்கிறதுலே மட்டமான குவாலிட்டியில் வந்துருச்சு, நான் எதிர்பார்க்கல. நான் இந்த முறை ஆன்லைன் எடிட்டர் ஒன்று பார்த்தேன், ஆன்லைன் கம்பைலர், பஸ்கல் கம்பைலர் இருக்குது. சாரி, நான் அதை பார்த்துருந்தேன்னா ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் அதை போட்டிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. சரி, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இதெல்லாம் அதுதான், நான் ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இதில் இருக்குது. சரி, அடுத்ததுக்கு வருவோம். தெரிவு கட்டுப்பாட்டு கட்டமைப்பு தொடர்புபடும் செய்நிரலை அமைத்தல், அதாவது இஃப்எல் ஸ்டேட்மெண்ட். சரி, இந்த இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோடில் அடித்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். நான் இன்னும் தெளிவாக அதில் சொல்லுவேன். முதல்ல உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் அண்டு போலி குறிமுறை, சூடோ கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போலி குறிமுறை, இந்த 2 ஃபார்மேட்டை முதல்ல கொடுத்து அதுக்கு அடுத்து இதை வச்சு உங்களை பஸ்கல் செய்நிரலில் எழுத சொல்லுவாங்க. பஸ்கல் செய்நிரலில் ஈஸியாக எழுதிடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக போகணும், பிள்ளைகள் எப்போவுமே ஒரு விஷயத்த ஒரு ப்ரொஃபஷ்னலிட்டிக்காக பண்ணணும் அப்படின்றக்காக அவங்க ஃபஸ்ட்டு உங்களை ஃப்ளோ சார்ட் வரைய சொல்கிறாங்க. அடுத்து சூடோ கோட்ஸ் எழுதி பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு உங்களை பஸ்கல் கோடுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இது பெரிய வேலை. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சூடோ கோட்ஸுன்றது எப்போவுமே எக்ஸாம்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் ப்ராக்டிஸில் அதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த சூடோ கோட்ஸை கொண்டு போய் பஸ்கல் கோடுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி பிழையாக செஞ்சு போட்டு வந்துடுவீர்கள். அதனால் அதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். சூடோ கோட்ஸ்களில் அதிகமாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறத விடுங்க. சரி, இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, நம்ம இஃப்எல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் லூப்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பஸ்கல் கோடு வச்சு ஒரு சின்ன கேல்குலேட்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம கேல்குலேட்டர் செஞ்சு பார்க்கும்போது நமக்கு கோடில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான விடயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரியோ, இன்றைக்கி டாபிக் இதுதான், இதை தான் கவர் பண்ண போகிறோம். சரி, இதெல்லாம் சும்மா இருக்குது, இதெல்லாம் குழம்ப வேணாம். நிபந்தனை உண்மையா, ஆம் இல்லை அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இஃப், தென், எண்ட் இஃப், இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். நமக்கு தேவை பஸ்கல் கோடு. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக பஸ்கல் கோடுக்கு போயிடும். இதில் ஒரு உதாரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளிடப்படும் எண் நேரெண்ணின் மாத்திரம் அந்த எண்ணை அச்சிடுதல். நேரெண் மறையன் நம்ம சொல்லுவோம், அந்த நேரெண் மறையன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நம்பரில் நேரெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அச்சிடணும். அதாவது நம்ம ரைட் எல்என் ரைட்டுன்னு யூஸ் பண்ணி பார்த்தோம், அவுட்புட்டில் காட்டும், நம்மளோட ப்ராம்ப்டில் காட்டும். அது அதில் வந்து என்னென்னா, நம்ம கொடுக்கக்கூடிய எண் நேரெண்ணாக இருந்தால் மட்டும் அவுட்புட்டில் காட்டும், மறை எண்ணாக இருந்தால் காட்டாது. அதை காட்டுறதுக்கான ஒரு கோடு தான் அவங்க இதில் எழுதியிருக்காங்க. சாரி, அதுக்கான பஸ்கல் கோடு இதில் எழுதியிருக்காங்க. இவ்வளவு தான் அந்த கோடு, பெருசாலாம் இல்லை. பிகின் அண்டு என்டர் நம்பர் போட்டுட்டு இது உங்களுக்கு ஷோ ஆகும். ரீடு, நம்ம போன இதில் பார்த்தோம். ரீடுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன். இந்த ரீடு ஒரு நம்பரை வாங்குவோம், அந்த நம்பரை கொண்டு போய் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். அதாவது நம்பர்ன்றது ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள நம்ம எடுத்த நம்பரை கொண்டு போய் போட்டு வச்சுருப்போம். போன முறை நான் அந்த வீடியோவில் வந்து ட்ராயிங்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன். அது அந்தளவு சூட்டபுளாக வரல, சாரி, குவாலிட்டி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இதில் அதை ஓவர் கம் பண்ணி வச்சுருப்பேன், நான் இடையில எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி, இந்த கோடை பாருங்கள். ப்ரோக்ராம் பாசிட்டிவ் நம்பர் இன்புட் அவுட்புட், இது பேசிக்கானது. ப்ரோக்ராம் எழுதுகிறது இது ஒரு ரிசர்வ் வேர்டு, இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இது வந்து பேர், அதாவது நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம்னு சொன்னோம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்களுக்கு பிடிச்சதை வைங்க. இன்புட் அவுட்புட் இருக்கும்,
இன்புட்டும் இருக்குது அவுட்புட்டும் இருக்குது இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்கிறது. இது போடாமலும் விடலாம், அது பிரச்சனை பண்ணாது. லாஸ்ட்டில் வந்து பஸ்கல் அந்தளவு குளறுபடி எதுவும் பண்ணலை. சரி, அடுத்து வேறுனா என்ன, வேரியபிள்னு சொல்லி நாங்கள் வேரியபிள் இதில் டிக்ளேர் பண்ணுறோன்னு சொல்கிறோம். என் கேபிட்டல் என் போட்டு டபுள் டாட் அண்ட் இன்டிஜர் அண்ட் செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. சரியா? வேரியபிள், அதாவது வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். அடுத்த லைனில் வேரியபிள் வச்சு கேபிட்டல் என் போட்டு கோலன் வைக்கிறோம். கோலன்னா என்ன, அதாவது இதையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம கோலன் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னேன். அதாவது ஈக்குவல் மாதிரி, கிட்டத்தட்ட ஈக்குவல்னு சொல்லலாது, ஈக்குவல் மாதிரி. இன்டிஜருங்கிறது ஒரு நம்பர், என்னென்ற பெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அந்த பெட்டிகளை எங்களால் இன்டிஜர் மட்டும்தான் போட முடியும், முதல்ல அந்த பெட்டியை எடுத்து ரெடியாக பண்ணி வச்சுட்டோம். செமிகோலன் வச்சு அந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். அடுத்து பிகின் எண்டுக்குள்ளே நம்ம கோட் எழுதுவோம். இதில் ரைட் எல்என் என்டர் நம்பர், ரைட் எல்என் போட்டால் என்டர் நம்பர் நம்மளோட ஷோ ஆகும். அடுத்து ரீடு என்னன்னு இருக்குது, கேபிட்டல் என் ரீட். நம்ம இன்புட் கேட்குறோம், யூசர்கிட்ட இன்புட் கேட்குறோம், அவர் கொடுப்பார் ஒரு இன்புட்டு. அந்த கொடுக்குற இன்புட்டு எங்கே, இந்த என்ன்ற இன்டீஜருக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும். இஃப் 0வை விட என் பெருசா அப்படின்னு செக் பண்ணுது. இதுதான் இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன்றது அதாவது இஃப் நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இஃப் யூ கேன் அப்படின்னு, அதாவது இதை செய்தால், அதில் இருந்தால் அப்படின்னு நம்ம ஒரு அந்த ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குற மாதிரி, அப்படி தான் அதுக்கான அர்த்தம். இந்த இஃப்னு போட்டு செக் பண்ணி பார்க்கும் இருக்கா இல்லையா, எப்படி ஒன்று சரியா பிழையான்னு. எப்போவுமே ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, பஸ்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஜாவா பைத்தான் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இஃப்னு போட்டு அடுத்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நம்ம பார்த்தோம் பூலியன் 0 ஆர் 1, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ஃபங்க்ஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த கண்டிஷன் சாத்தியமான ஒன்று, செயற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்தால் மட்டும் தென் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, பிழையான ஒன்றை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது நிச்சயமாக வேலை செய்யாது. இது வேலை செய்யாது. ப்ரோக்ராமில் எடுத்து கீழே வந்து எண்ட் ஆகி முடிஞ்சிடும். சரி, இந்த கோடை ஒர்க்காக நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம்ண்ணே. ஜஸ்ட் வெயிட், உங்களுக்கு நம்பர், அதுக்கடுத்து ரீடுக்குள்ளே இதே கோடு தான் உங்களுக்கு அங்கே இருக்குது என்ன. ஓகே, இந்த இடத்த எடிட் பண்ணிக்கிறேன். இங்கே இஃப் என் வந்து 0வோட பெருசான்னு செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு அடுத்து தென் கீவேர்ட் போட்டு என்டர் ரைட் எல்என், அதுக்குள்ளே என்ன போடும், என்ன போட்டிருக்கு, சாரி நான் இப்போ பார்த்துட்டு வரேன். என்டர் என், அதாவது இந்த நம்பரே அப்படி போட சொல்லிட்டு, அது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது வேலை செய்யும். நான் இப்போ இந்த கொட்டேஷன் போட மாட்டேன், ஏன், அவங்க வந்து அதில் எண்ணை மட்டும்தான் பிரிண்ட் பண்ண சொன்னாங்க, அந்த நம்பரை பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ அது ஒரு வேரியபிள், வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது நம்ம கொட்டேஷன் போட மாட்டோம். இந்த கோடு தான் உங்களுக்கு அங்கே இருக்குது என்ன செஞ்சது சரியோ, அதே கோட் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, எல்லாம் சரி. இப்போ அவங்க கொடுத்த அந்த கோடை நம்ம ஒருக்கா டெஸ்ட் பண்ணிப்பா, ரன் பண்ணி இந்த இருக்குது. இதுக்கு வந்து ஆன்லைன் பஸ்கல் கம்பைலர் ஆன்லைன்லேயே இருக்குது. நீங்கள் போய் இதில் இந்த உங்களோட பஸ்கல் கோடை இதில் டைப் பண்ணி போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஆன்லைன்லேயே வேலை செய்யும். வரேன், இந்த கோடை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோன்னு இந்த இருக்குது, இதுதான் அவுட்புட். என்டர் நம்பர், என்டர் நம்பர், என்டர் நம்பர். அடுத்து ரீடுக்கு என் வந்து கர்சர் ரெடியாக நிற்கிறாரு. நீங்கள் ஒரு இன்டிஜர் நம்பரை தாங்கன்னு கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. நான் இப்போ 20ன்னு ஒரு நம்பர் கொடுத்து என்ட்ரை தட்டினேன்னா ஓகே, ப்ரோக்ராம் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. கீழே அந்த 20 மறுபடியும் வந்துட்டு நான் டைப் பண்ண 20 இந்த இருக்குது. என்டரை கொடுத்தோன்னே அடுத்த லைனில் ரைட் எல்என் என்ன பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த எண்ணுக்கு என்ன அர்த்தம், நாம் இங்கே பார்த்தோம், இது வந்து ஒரு ப்ளஸ் நம்பர், நேர் எண்ணாக இருந்தால் அந்த நம்பரே அப்படி பிரிண்ட் பண்ணுன்னு தான் நம்ம கோடு எழுதியிருக்கோம் என்ன. அப்போது இப்போ இந்த கண்டிஷன் இஃபுக்குள்ளே வந்தோடனே
0வோட பெருசா? 20 0வோட பெருசு தானே, அது ஒரு நேரம் தானே. அப்போ என்ன நடக்கும்? அதுக்கு கீழே அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? ரைட் எல்லாம் நான் அதை வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காட்டுறேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். எஸ் எஸ் this is positive number. எஸ் திஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ செப்பரேட் பண்ணி காட்டுங்க, உங்களுக்கு விளங்கும். அதே கோடு தான், ஜஸ்ட் வெயிட். ஏதோ எரர் இருக்குது. நான் அதை என் பண்ணலைன்னு என் பண்ணலையா? ஓகே கரெக்ட். இந்த நான் சொன்னேன்ல, இந்த கடைசியில் இருக்க செமிகோலன் போடலைன்னா கோடு எரர் அடிக்கும். ஏன்னா கடைசியில் உள்ள அந்த செமிகோலன் போடாதனால அது எரர் காட்டுறதுக்கு காரணம் கோடங்கால ஒன்றும் இல்லை. அப்படியே ரீட் பண்ணி பார்க்கும் ஏதாவது கோடு இருக்கா, அவங்க எழுதியிருக்காங்கன்னு. கோடு இல்லாமல், ஸோ அதனால் அந்த ஒழுங்காக அந்த கோடை ரன் பண்ண முடியாமல் அது எரர் காட்டுச்சு இதுக்கு முதல். சரியோ, இப்போ நான் இதை F9 ஓகே, நான் வந்து கோடை ரன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கர்சர் என்டர் நம்பர்னு அடிச்சுட்டு கர்சர் ரெடியாக இருக்குது, என்ன கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் இந்த இடத்துல இப்போது 25 அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்து என்டரை தட்டணுன்னு எஸ் திஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்ட்டு அந்த 25 பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இருக்குது. ஜஸ்ட் வைக்கிற இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டால் நல்லாயிருக்கும்ல. 34ன்னு அடிக்கிறேன், அடிச்சுட்டு என்டர் பண்ணுறேன். எஸ் திஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கோம். எஸ் திஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர் இன்னும் 34ன்னு காட்டுது. அதாவது என்ன கொண்டு வந்து இதில் பிரிண்ட் பண்ணி காட்டுது. இது நான் போன வீடியோவில் இந்த நம்ம அவுட்புட்டில் பார்க்குற ரைட் ஹேண்டில் நிறையா பேராமீட்டர்ஸ் மாதிரி, இது பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாது, அவுட்புட்டில் வந்து நம்ம நிறைய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சரி, இப்போது இதே கோடு என்ன பண்ணுறேன், ரன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல -12 அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்டரை தட்டுறேன். எந்த அவுட்புட்டுமே வரல பாருங்கள். இதுக்கு என்ன காரணம்னா, இஃப் செக் பண்ணுது 0வை விட -12 பெரிய நம்பரா, இல்லை 0வோட சின்னது தானே. நம்ம என் சட்டம் பார்த்துருப்போம். என் சட்டத்தில் 0 இருக்கும், 0க்கு முன்னுக்கு ப்ளஸ் நம்பர்களாக இருக்கும், 0க்கு பிறகு மைனஸ் நம்பர். அதாவது 0க்கு முன்னுக்கு எல்லாம் நேர எண்கள், 0க்கு பின்னுக்கு எல்லாமே மர எண்கள். இப்போது 0வை விட பெரிய எண்ணா, இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு நான் அடுத்து இப்போ போய் நம்ம ரெஃபரன்ஸில் போய் பார்ப்போம். செக் பண்ணுது, இல்லை இதை விட 0வை விட -12ங்கிறது சிறிய எண், அதனால் தென்னுக்கு கீழே இருக்க அடுத்த லைன் வேலை செய்யாது. அதுக்கு அடுத்து அப்படி ஜம்ப் அடிச்சுட்டு என்ட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு எந்த அவுட்புட்டும் வரல. சரி, இதுதான் இஃப்னா என்னென்னா ஒரு கண்டிஷனை போய் செக் பண்ணிவிட்டு வாரது. இவ்வளோ தான் இருக்குது. சரி, இப்போ நாம் இந்த ஆப்ரேட்டருக்கு என்ன அர்த்தம்னு நம்ம போய் பார்த்துட்டு வரோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. சரியா, இது வந்து மேலே இருக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு, போய் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது நல்ல ஒன்று. இந்த இருக்குது, இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. அம்புக்குறி இங்கேயால பெருசாக, இங்கேயால சின்னதாகவும், இங்கேயால 2 பெரிய இதுவும் இருந்தால் அதுக்கு இங்கேயால உள்ளது பெருசு, இங்கேயால உள்ளது சின்னதுன்னு நம்ம சொல்ல வருவோம். சரியா, உதாரணத்துக்கு நாட் 5 விட 5 சின்னது, 0 பெருசு அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. இப்படி இருக்குண்டா இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, இது வந்து ஃபால்ஸ். இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இதில் வேறு சொல்ல வராங்க. நாட்டுன்னா என்னென்னு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஆர் நாட்டுன்னு இருக்குது. இந்த அண்டு நாட்டுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இந்த இருக்குது நாட்டு வினைக்குறி. சரி, உங்களுக்கு அப்போ இதை பார்த்துட்டு வந்துடுவானே. நான் போன வீடியோவில் இந்த எண்கணித வினைக்குறிகள் பற்றி சொன்னேன். கூட்டலாம், கழிக்கலாம், பெருக்கலாம், வகுக்கலாம், டிவ்னா என்ன, மோடுனா என்ன, வகுத்தலின் ஈவு பார்க்குறது, மீதி பார்க்குறது, டிவைடிங், மோடுலஸ், அதெல்லாம் பார்க்கலான்னு நான் உங்களுக்கு சொன்னேன் போன வீடியோவில். டிவ்னா என்ன, மோடுனா என்னென்னு இந்த இருக்குது. சரி, இப்போ அடுத்து ஒப்பீட்டு வினைக்குறின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஒப்பீடு, 2 எண்களை
இல்லை 2 எண்களை என்ன செய்கிறது, ஒப்பிட்டு பார்க்கும். இவர் பெரிய ஆளா சின்ன ஆளா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறது. இனி பாருங்கள், இந்த இருக்குது. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், எண் 0ன்னு பார்த்தோமா, அதே நடுவில் அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குது, ஒப்பீட்டு வினைக்குறி இருக்குது. இது பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 விட 7 பெருசா? எப்போவுமே இப்படி ரெண்டு பக்கம் அப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கிறது பெருசு, சுருங்கி இருக்கிறது சின்னது அப்படின்னு சொல்கிறது. 3 விட 7 பெருசா? ஆம், பெருசு. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. இந்த இதில் சொல்ல வர்றது சரி அப்படின்னு இந்த பாருங்கள், பேர் உண்மைன்னு இருக்குது. இங்கே அதே இதை போட்டு முன்னுக்கு சமன் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்ண்டா, 8 விட பெருசாகவும் இருக்கலாம் சமனாகவும் இருக்கலாம். 8க்கு பெருசா இல்லை, சமன். அப்போ இது உண்மை. சரியா? இந்த 8 விட இந்த இதில் 10 கூட இருக்கலாம், இருந்தால் அப்பவும் இது உண்மைன்னு தான் வரும். இப்போது இது அம்புக்குறி இந்த திசையில் இருக்குது, சிறியது. இப்போ 2 விட 3 இப்போ சின்னதா? 2, 3. இந்த பாருங்கள், விரிஞ்ச பக்கம் இங்கேல இருக்குது, சுருங்கின பக்கம் இங்கேல இருக்குது. இப்போ 2 பெருசு 3 சின்னதுன்னு நாங்கள் சொல்ல வாரோம். அதாவது இந்த ஆப்ரேட்டர் அடிப்படையில் நம்ம சொல்ல வரோம். ஆனால் அது உண்மையாக போய், ஏன்னா 2 தான் சின்னது 3 பெருசு. அப்போ இந்த பாருங்கள் பொய்ன்னு வந்துருச்சு, அதாவது ஃபால்ஸ். ட்ரூ இல்லை, ஃபால்ஸ். அடுத்து இதை பாருங்கள், அதே ஆப்ரேட்டர் தான் போட்டுட்டு இங்கே ஈக்குவல் போட்டிருக்காங்க. எப்போவுமே ஈக்குவல் ஒரே இடத்துல இருக்கும், முன்னுக்கு இருக்கிற இந்த ஆப்ரேட்டர் அதுதான் இடம் மாறி வரும். இப்படி போட்டாலும் சரிதான், இப்படி போட்டாலும் சரிதான், அது பிளான் இல்லை. சிறியது அல்லது சமன். 6 விட 4 சிறியதாகவும் இருக்கலாம் சமனாகவும் இருக்கலாம். சிறியது ஆனால் சமன் இல்லை. ஆனாலும் இந்த 2ல் ஏதாவது ஒன்றாக இருந்தாலும் உங்களுக்கு உண்மைன்னு வந்துடும், ட்ரூன்னு ஆயிரும், உண்மை. இதெல்லாம் நான் கோடில் போய் உங்களுக்கு அடித்து பார்த்தா தெரியும், சொல்லுங்கள். அடுத்து சமன், ஈக்குவல். 2ம் ஈக்குவலான்னு செக் பண்ணுறது. 3க்கு 3 1க்கு ஈக்குவலா? 3க்கு 3 தான் ஈக்குவல், 1 இல்லை. அப்போ இது பொய். அடுத்து 2ம் எதிரெதிர் திசையில் இருக்கும், சமனற்றது. இது உங்களுக்கு கணித பாடத்தில் வரும், நீங்கள் படிப்பீங்க, கணித பாடத்தில் சொல்லி தருவாங்க உங்களுக்கு. சமனற்றது, 2 எண்களும் சமனற்றதுன்னு சொல்ல வரோம். ஈக்குவல் நம்ம கணிதத்தில் படிச்சிருப்போம், 1 2க்கு ஈக்குவலான்னு பார்ப்போம். ஈக்குவலா? இல்லை. அப்போ இது ஈக்குவல் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், மேக்ஸில் இப்படி பார்த்துருப்பீங்களே, இப்படி அடித்து வச்சுருப்போம், 1 2க்கு சமன் இல்லை அப்படின்னு. இங்கே நம்ம கோடிங்கில் இப்படி இந்த சமன் இல்லைன்ற இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இல்லை நம்மக்கிட்ட, கம்ப்யூட்டர் கீபோர்டில் இல்லை தானே. அதனால் இந்த மாதிரி பயன்படுத்துவோம், இப்படி எதிரெதிர் திசைகளில். 5க்கு 2 சமன் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், சமன் இல்லை. அப்போ அது சரியா? இது கோடுக்குள்ள எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு இது பற்றின விளக்கம் கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல, பஸ்கல் ஐடியை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த பஸ்கல் ஆன்லைன் எடிட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். கோடுகளை தயவு செஞ்சு கையால் டைப் பண்ணி பழகுங்க. நீங்கள் டைப் பண்ணி பார்த்தா தான் அதில் என்ன எரர் வருது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றலாம் உங்களுக்கு மனசில் பதியும். கொப்பியில் உட்காந்து எழுதி தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி கொப்பியில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காதீங்க, சரியோ? என்னோட பெஸ்ட் அட்வைஸே அதுதான். கோடை கொப்பியில் எழுதி பழகாதீங்க, டைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அந்த பழக்கத்துக்கு வரும். அடுத்து தருக்க வினைக்குறி. இதெல்லாம் எண்கணித வினைக்குறிகள், அதாவது கணிதவியல் செயற்பாடுகள், கூட்டுறது கழிக்கிறது பெருக்கிறது வைக்கிறதெல்லாம் கணிதவியல் செயற்பாடு. அதனால் எண்கணித வினைக்குறிகள், இந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, ஆங்கில வார்த்தைகளையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படும், சரியா? எண்கணிதன்னா மேத்தமெட்டிக்கல், வினைக்குறிகள்னால் ஆப்ரேட்டர், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க எண்கணித வினைக்குறிகள். இது ஒப்பீடுனா கம்பேரிசன், கம்பேர் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம். இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது, இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர்னா ஒப்பீடு, அப்போது கம்பேர் பண்ணி பார்க்குறதுனால இதை கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தர்க்க வினைக்குறின்றது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்துக்கு அண்டு
அண்டு வினைக்குறி. அண்டுன்னா என்ன அப்படின்னா இந்த இருக்குது முதற்கோவை இரண்டாவது கோவை. இது உங்களுக்கு கோடை ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு என்னடா இதை எழுதிக்கிட்டு இருக்குனே அப்படின்னு நினைக்க வேணாம். ஆர் அண்ட் நாட் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 0ன்னு நம்ம 2 நம்பர் யூஸ் பண்ணுவோமா, 1 0, 1 ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ். இந்த 2 ஆப்ஷனை தான் நாம் எப்போயுமே யூஸ் பண்ணுவோம். என்ன இங்கே பாருங்கள், இப்போ 7 3 8 8 3 2 இப்படி ரெண்டு நம்பர்ஸை தான் நம்ம எப்போவுமே இதில் போட்டு என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஆறுன்றதும் சரி. ஆர் அண்ட் நாட் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த இருக்குது அண்டு, இந்த இருக்குது பொய் பொய், பொய் உண்மை, உண்மை பொய், உண்மை உண்மை, உண்மையோ பொய்யோ தெரியல. ஆர்னு இருக்கா, இங்கே வாங்க அண்ட் ஆர் நாட் 3 இருக்கா. அண்ட் எப்படின்னா நம்ம 2 நம்பரை கம்பேர் பண்ணி பார்த்தோமா, அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இங்கே பயன்படுத்துகிறோம். இது 2 நம்பர் இருக்குது சரியா. அண்டுக்கு எப்படி வேலை செய்யும்டா, இங்கே கொடுக்குறது இது 0 இது 0, அப்போ இது பிழை ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். அண்டுக்கு 2 ஃபால்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் ஃபால்ஸ் தான் வரும் சரியா. 2 ஆப்ஷனில் 1 ஃபால்ஸ் 1 ட்ரூ, அதாவது 1 வந்து சரியாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 2 1 விட சின்னது கெப் விட்டு இவிடத்தை நான் அண்டுன்னு பயன்படுத்திட்டு அடுத்து 1 ஈக்குவல் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் சரியா. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு 0, அதாவது ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ்னு அவுட்புட் வரும். முதலாவது இதுவும் பிழை இதுவும் பிழைண்டா அவுட்புட் பிழை தான், 0 ஃபால்ஸ். இந்த இருக்குது இந்த கண்டிஷனை தான் நான் இப்போ இங்கே எழுதியிருக்கேன். முதலாவது கண்டிஷன் 0, அதாவது பிழை. 2 சின்னது 1 பெருசுன்னு நான் அதில் சொல்லியிருக்கேன் சரியா. 1 விட 2 சின்னதா பெருசு தானே, அப்போ இது பிழை. அப்போது இதோட மதிப்பு என்னன்னா 0. பிள்ளைன்னா நம்ம 0ன்னு பார்த்தோம், இங்கே 0. நடுவில் நம்ம அண்டு யூஸ் பண்ணிட்டோம், அதாவது இதையும் அண்டு பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே இது 1 சமன் 1, 1க்கு 1 சமனானு நான் பார்க்குறேன். 1க்கு 1 சமனா, இங்கே நான் 1ன்னு வச்சு பார்த்துருக்கேன். 1க்கு 1 சமன் சரிதானே 1. அப்போ 1 பிழையாக இருக்குது, 1 சரியாக இருந்தாலும் நமக்கு பிழைண்டு தான் வரும் அன்கேட்டை பொறுத்தவரை பிழை. இப்போ என்ன நடக்குதுன்னா சரி, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், 2 1 அண்டு 1 ஈக்குவல். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அன்கேட்டோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வருது சரியா. நான் இது என்னென்னு சொன்னேன், இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோடது அண்டோட இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த எழுதியிருக்கேன், 1 விட 2 பெருசா பெருசு, அப்போ 1, அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ சரி 1 இருக்கா. இப்போ இவரை பார்ப்போம், 1க்கு 5 சமனா, சமன் இல்லை 0. ஏன்னா 5க்கு 5 சமனாக இருக்கும், இல்லைனா 1க்கு 1 சமனாக இருக்கும். 1 5 சமன் இல்லை, இங்கே 0. இப்போது இவர் சரியாக இருந்து இவர் பிழையாக இருந்தாலும் உங்களுக்கான அவுட்புட் பிழை தான். இதுக்கும் பிழைன்றாலும் பிழை தான். அன்கேட்டை பொறுத்தவரை யாராவது ஒரு ஆள் பிழையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல பிழை இருந்தாலும் சரி, உங்களுக்கான அவுட்புட் வந்து பிழைண்டு தான் வரும் சரியா. இது என்னென்னா அன்கேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான்
அன்கேட்டோட ரெப்ரசன்டேஷன். அதாவது உங்களோட கண்டிஷன் இப்போ 2 கண்டிஷன் எழுதியிருக்கீங்க. இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று பிழையாக இருந்தாலும் இவர் பிழை இல்லைண்டா இவர் பிழை, யாராவது ஒரு ஆள் பிழையாக இருந்தாலும் உங்களுக்கான அவுட்புட் பிழையாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? இந்த இடத்துல நீங்கள் அண்டை பயன்படுத்திட்டீங்க. சரியா? இது அன்புட்டுக்கான அண்டுக்கான லாஜிக்கல் தர்க்கம். இந்த லாஜிக் பற்றி இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்து லாஜிக் கேட்ஸ் ஐயோ சாரி, நான் 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறேன்னு நினச்சிட்ருக்கேன். இல்லைண்ணே, அப்போ உங்களுக்கு லாஜிக் கேட்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த லாஜிக் கேட்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. நானும் ரொம்ப நேரம் அதை பற்றி யோசிக்காமலே உங்களுக்கு இதெல்லாம் நடத்திட்டு இருந்திருக்கேன். லாஜிக் கேட்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. லாஜிக் கேட்ஸில் நீங்கள் படித்த அதே விஷயந்தான். அண்ட் கேட் எப்படி வேலை செய்யும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரூ ஆப்ஷன் வரும். இப்போ அன்கேட்டில் இதுக்கும் ட்ரூ, இந்த கண்டிஷனும் சரியாக இருக்கணும், இந்த கண்டிஷனும் சரியாக இருந்தால் ஒன்றுன்னு வரும். அதே ஆர் கேட்டுக்கு எப்படின்னா இந்த கண்டிஷன் பிழை, இந்த கண்டிஷன் பிழைன்னா பிழை தான். ஆர் கேட்டை பொறுத்தவரை இந்த இடத்துல உங்களுக்கு ஆர் இருக்குன்னு வைப்போம். சரியா? இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆர் கேட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா இவர் சரியாக இருந்து இவர் பிழையாக இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் ஒன்று தான். இவர் ஒன்றுன்னு இருந்து இவர் பிழையாக இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் ஒன்று தான். இவர் 2 பேரும் சரியாக இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் ஒன்று தான். சரியோ? எப்படின்னா இப்போ இது 2ம் பிழையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கான அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு வரும். சரியா? அண்ட் ஆர் அடுத்து நாட்டுன்னா என்ன? 0 இருந்துச்சுன்னா ஆப்போசிட் 1 இருந்துச்சுன்னா ஆப்போசிட் 0. இந்த டாபிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சும்மா இவ்வளோ நேரம் அவசரப்பட்டு வழங்கப்படுத்திகிட்ருக்கேன். நான் 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறேன்னு நினச்சிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஓஎல் பிள்ளைகளுக்கு நீங்கள் படிக்கிறீங்கண்ணா. சரி, அண்ட் ஆர் நாட் லாஜிக் பற்றின அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து இஃப்க்கு அடுத்த ஒரு விஷயம், இந்த கோட் பார்த்துட்டோம். அடுத்து ஏல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏல்ஸ்னால் என்னென்னா, இப்போ நிபந்தனை ஒன்று நான் உள்ளே கொடுத்தேன், ஆமண்டோன்னா ஒரு கோடு வேலை செஞ்சுதா, இது சரியாக இருந்தால், இந்த கண்டிஷன் சரியாக இருந்தால் தென்னுக்கு கீழே உள்ள இது வேலை செஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு வரேன். இப்போது நான் -34ன்னு கொடுத்துட்டேன். -34 ஒரு பாசிட்டிவ் நம்பர் இல்லை, நெகட்டிவ் நம்பர். முன்னுக்கு மைனஸ் போட்டேன்ல. இப்போ இதை நான் என்டர் கொடுத்தா என்ன நடக்குது? எந்த அவுட்புட்டுமே வரல. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை, எந்த ஒரு பாப்அப்ஸும் இல்லை. அது பாட்டுக்கு ப்ரோக்ராமை மட்டும் முடிச்சிருச்சு, எந்த எரரும் இல்லை. அதுக்கு காரணம், நான் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் இதை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இதை ரன் பண்ணிடுச்சு. எப்போது? இந்த கண்டிஷன் நான் போடுற நம்பர் சரியாக இருந்தால் மட்டும், ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் மட்டும் இதை ரன் பண்ணும். இப்போ நாம் ஒன்று முடிவு பண்ணுறோம், இல்லை நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் எனக்கு ஒரு அவுட்புட் ஒன்று காட்டணும். அப்படின்ற பட்சத்தில் நான் இப்போ யாரை செலக்ட் பண்ணுறேன்னா, ஏல்ஸ்னு ஒரு ஆள் இருக்குது. இஃப் ஏல்ஸ், இவர் சரியாக இருந்தால் இவர், அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் அப்படின்றது தான். இது போலி குறிமுறை. நம்ம ஃபஸ்கல் கோட்லேயே பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், வேரியபிள் n1 n2 லார்ஜ் இன்டிஜர். இதில் என்ன சொல்ல வராங்க? இன்டிஜர்ன்ற ஒரு பெட்டி, இன்டிஜர் நம்பர் மட்டும் போட்டு வைக்கிற 3 பெட்டி ரெடி பண்ண போகிறோம். 1 2 3. இங்கே ரைட் எல்லாம் என்டர் 2 நம்பர்ஸ். இங்கே பாருங்கள், ரீடுக்குள்ளே ஒரே நேரத்தில் 2 இன்புட் கேட்குறாங்க. கமா போட்டுட்டாங்களா? இந்த கமா போட்டால் என்ன நடக்கும்னு சொன்னேன், 2 இன்புட் நம்மக்கிட்ட அவங்க கேட்குறாங்க. இந்த 2 இன்புட்டையும் ஒரே நேரத்தில் பண்ண போகிறீங்க. என்டர் 2 நம்பர்ஸ். n1 முதல்ல நீங்கள் கொடுக்குற நம்பர் n1 பெட்டியில் போய் கிடக்கும். ரெண்டாவது கொடுக்குற நம்பர் n2வில் போய் இருக்கும். இங்கே பாருங்கள், இஃப் n2வை விட n1 பெருசா, நீங்கள் முதல் கொடுத்த எண்ணை விட இரண்டாவது கொடுத்த எண் சின்னதான்னு செக் பண்ணுறீங்க. அதாவது n1 பெருசா n2 சின்னதான்னு செக் பண்ணுறீங்க. தென் இந்த கண்டிஷன் சரி. நீங்கள் கொடுத்தது முதலாம் நம்பர் பெருசும் ரெண்டாவது நம்பர் சின்னதாக கொடுத்துட்டிங்கன்னா அப்போ அது சரி. இது சரியானா இது வேலை செய்யும். இது வேலை செஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, இந்த ஏல்ஸையோ இந்த லைனையோ ரீட் பண்ணாது, வேலை செய்யாது. இந்த 2 லைன் இது சரியாகி இது வேலை செஞ்சிட்டுன்னா என்ன நடக்கும்னா, இந்த 2 லைனும் வேலை செய்யாது. அதை விட்டு போட்டு அடுத்தது லார்ஜ் நம்பர் இஸ்
லார்ஜ்னு ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? இப்போ லார்ஜ் ஈக்குவல் லார்ஜ்ன்ற ஒரு பெட்டி இருக்குது. லார்ஜில் என்ன சொல்கிறோன்னா N1 பெருசாக இருந்தால் லார்ஜ்ன்ற பெட்டிக்குள்ளே அந்த N1 கொண்டு போய் போட்டுரு. N1க்கு நீங்கள் என்ன மதிப்பு வச்சுருக்கீங்க, N1 பெட்டிக்குள்ளே என்ன மதிப்பு இருக்கோ அதை கொண்டு அதுக்குள்ளே போட்டுருன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா லார்ஜ்ன்ற பெட்டிக்குள்ளே N2 கொண்டு போய் போட போகிறீங்க. இப்போ N2னா நீங்கள் இந்த N2க்குள்ளே ஒரு பெட்டி நம்பர் இருக்குன்னு தானே, அதை கொண்டு இதுக்குள்ளே போடுங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியில் ரைட் இல்லை லார்ஜ் நம்பர் இஸ் லார்ஜ் பெட்டிக்குள்ளே என்ன நம்பர் இருக்குது, ஒன்று இது இருக்க போகுது இல்லைனா இது இருக்க போகுது. இவர் இந்த கண்டிஷன் ட்ரூ, முதலாக கொடுத்த நம்பர் பெருசாக இருந்தால் லார்ஜுக்குள்ளே முதலாம் நம்பர் பெருசுன்னு இருக்கும், இந்த லைன் பிரிண்ட் ஆகாது. கடைசியில் உங்களுக்கு லார்ஜுக்குள்ளே N1ல் உள்ள வேல்யூ அதுக்குள்ளே கிடக்கும், அதை பிள்ளை உங்களுக்கு காட்டும். அப்படி இது பிழையாக இருக்குது, நீங்கள் முதலாவது கொடுத்த சின்ன நம்பர் ரெண்டாவது கொடுத்த பெரிய நம்பராக இருந்தால் இந்த வேலை இது கீழே இருக்கிறது நடக்காது. ஏல்ஸுக்குள்ளே வந்துட்டு லார்ஜை கால் பண்ணி இந்த பெட்டியை கூப்பிட்டு இதுக்குள்ளே இருக்க வேல்யூ எடுத்து இந்த பெட்டிக்குள்ளே போடுன்னு ஏல்ஸு சொல்லணும். ஏல்ஸ் என்ன பண்ணும், இந்த பெட்டிக்குள்ள நீங்கள் என்டர் கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்துருப்பீங்க நம்பர், அந்த நம்பரை கொண்டு இதுக்குள்ளே போட்டு கடைசியில் இதை முன்னுக்கு காட்டும். கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போய் பஸ்கல் கோடில் அடித்து பார்த்துருவோம். சரியா, நான் ஃபுல்லாக கோடெல்லாம் எடுத்துறேன். சரியா, இப்போது இங்கே நாம் என்னென்ன கொடுக்க போகிறோம், A, B, LAR லார்னு கொடுத்துருக்கேன், சும்மா ஷார்ட்டாக லார்ஜ் நம்பர். இப்போ இங்கே என்டர் நம்பர்ஸ். சரியா, இந்த இடத்துல ரீடில் A, B. இங்கே if A வந்து Bயை விட பெருசாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், லார்னு ஒன்று இருக்கா, லார்னு ஒரு பெட்டி, அதுக்குள்ள யாரை கொண்டு போய் போடணும், A பெருசுன்னா அப்போ A தானே போடணும். சரி, இப்போது Bயை விட A பெருசாக இருந்தால் லாருக்குள்ளே இந்த லார்னா லார்ஜ் நம்பர், அது சும்மா போட்டிருக்கேன் சின்னதாக ஷார்ட்டாக இருக்கட்டுமேனு. இந்த நம்பரை கொண்டு போய் இந்த பெட்டிக்குள்ளே போட்டுரும், இதில் இருக்க வேல்யூ இதுக்குள்ளே போட்டுரும், நீங்கள் இந்த இதில் கொடுத்துருவீங்க. அப்படி இல்லைண்டா என்ன நடக்க போகுதுன்னா, வெயிட் வரேன், இந்த இருக்க டிஃபால்ட்டாக ஏல்ஸ்ன்ற கீவேர்ட் காட்டுது. ஏல்ஸுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல லாரோட வேல்யூ பின்னு நான் சொல்கிறேன். சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே லார்ஜ் நம்பர் இஸ் கமா போட்டு லாரை கால் பண்ணுறேன், இந்த இடத்துல கோடை என் பண்ணுறேன். சரி, இப்போது எல்லாம் சரியா, ரைட் இல்லைன்னு ஜஸ்ட் வெயிட் ரன் பண்ணி பார்க்குறேன், எரர் இருக்கா, ஆமாம் எரர் இருக்குது. ஜஸ்ட் வெயிட், நான் இந்த இடத்துல சாரி C++ கான்செப்ட் வெயிட், அந்த இது எப்படின்னா இது ஒர்க் ஆகாது. இப்போது ரன் பண்ணுறேன், ஓகே, எந்த எரரும் வரல. அதுக்கு காரணம் என்னென்னா இஃப்க்கு உள்ளே இருக்க கண்டிஷனுக்கு நம்ம எண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எண்ட் பண்ணிட்டேன், அது ஒரு பெரிய தவறு. எனக்கு என்னென்னா நான் இது ஜாவா கான்செப்ட் உங்களுக்கு வருது, சாரி. சரி, இதுதான் கோடு, நம்ம இந்த கோடை தான் அங்கே அதில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் நம்பர்ஸ்னு கேட்டுட்டு கர்சர் அங்கேயே நிற்கிது. நான் ஃபஸ்ட்டு ரெண்டுன்னு ஒரு நம்பரை கொடுத்து என்டரை தட்டு, கர்சர் மறுபடியும் பாருங்கள் டிம் அடிச்சிட்ருக்கு. அதுக்கு காரணம் ஏபின்னு 2 இன்புட் கேட்குறேன். ஏயை வந்து நான் பிரிண்ட் பண்ணிட்டேன், ஏஏ கொடுத்துட்டேன், என்டர் அடிச்சிட்டேன். இப்போ அடுத்து பியை கேட்டு நிற்கிது கர்சர், சரியா. பிக்கு வந்து 4ன்னு கொடுத்துட்டு இப்போ என்டர் அமர்த்தினா லார்ஜ் நம்பர் இஸ் 4 வந்துருச்சா. சரி, இப்போ இந்த கோடை பாருங்கள், இதுதான் உங்களுக்கு அவங்க இங்கே
கொடுத்துருக்க கோடு. அதாவது அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா 2 நம்பர் இன்புட் கொடுக்குறீங்க. அதில் எது பெரிய நம்பர், சமமற்ற இரு எண்களிடையே பெரிய எண்ணை காணல் அப்படின்ற ஒரு கோடைத்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த இடத்துல அந்த இப்போ நீங்கள் 2 நம்பர் கொடுக்குறீங்க, 2 நம்பரில் எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. சரியா? அதை தான் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், ஏபின்னு 2 இன்புட், லார்ஜ் நம்பர் ஏன்னு கண்டுபிடிச்சி ஏல ஸ்டோர் பண்ணும், இல்லைனா பியில் ஸ்டோர் பண்ணும். அண்ட் இந்த கோடை மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த முறை நான் பிஏ பெரிய நம்பராக கொடுக்குறேன். சரியா? சாரி, ஏயை பெரிய நம்பராக கொடுக்குறேன். ஏ வந்து 10ன்னு நான் கொடுக்குறேன். என்ட்ரை கொடுத்துட்டு, சாரி 100ன்னு விழுந்துட்டு, பியோட வேல்யூ 5ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ட்ரை தட்டினேன்னா லார்ஜ் நம்பர் இஸ் 100 அப்படின்னு வந்துட்டு. இதுக்கு காரணம், இப்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிருக்கும். முதல் நம்பர் ஏ 100 தானே பெருசு, அப்போ இஃப் வேலை செய்யும். பி 5, ஏ பெருசு, அப்போ இது சரி. அப்போ லார்ஜ்ன்ற பெட்டிக்குள்ளே ஏல என்ன வேல்யூ நீங்கள் உள்ளே கொடுத்தீங்க, 100ன்னு கொடுத்தனா அதை கொண்டே உள்ளே போட்டு வச்சுருக்கோம். இந்த கண்டிஷன் இனி நடக்காது. ஏன்னா இவர் பாஸ் ஆகிட்டார் தானே, இவர் வேலை செஞ்சிட்டார். அப்போ இது வேலை செய்யாது, இந்த ரெண்டு லைன் வேலை செய்யாது. அப்போ லார்ஜ் நம்பர் இஸ் லார்ஜ் இது 100, அதை எடுத்து காட்டு. அவ்வளவுதான் ப்ரோக்ராம். பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான் பஸ்கல் கோடு. சரி, அடுத்து நம்ம இப்போ இஃப் பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் ஒன்று கொண்டு வரக்காக நம்ம ஏல்ஸும் பார்த்துட்டோம். அடுத்து நெஸ்டட் இஃப்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகிறோம். நெஸ்டட் இஃப்னா என்னென்னா, இப்போது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, 2 சந்தர்ப்பம் தான் முடிக்குமா அப்படின்னு இல்லை. இந்த இதை பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னா, தொடக்கம் புள்ளி எம்ஐ பெறுதல். இப்போ இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், நம்ம 2 ஆப்ஷன் யூஸ் பண்ண போதில்லை. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸ்கூலுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, உங்கள் கிளாஸ் ரூமுக்கு. கோடு நீங்கள் எழுத போகிறீங்க, நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர். கோடு உங்களுக்கு எழுத தெரியும் இருக்கலாம். சரி, தொடக்கம், அதாவது இந்த உங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. புள்ளி எம்ஐ பெறுதல், அதாவது ஒரு மார்க்ஸை கொடுக்குறீங்க. 100க்குள்ளே வந்து மார்க்ஸ் எடுக்கிறாங்க உங்கள் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் பிள்ளைகள் எல்லோரும், உங்களோட வகுப்பு பிள்ளைகள் எல்லோரும். ஒருத்தரும் ஒரு மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. அதில் ஒவ்வொரு மார்க்ஸாக எடுத்து செக் பண்ண போகிறீங்க. சரியா? நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. இந்த ப்ரோக்ராமே நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் செஞ்சு. சரியா? புள்ளி எம் ஒரு மார்க்ஸை உள்ளே கொடுக்குறீங்க. அந்த கொடுத்த மார்க்ஸ் 75க்கு சமனாகவும் 75க்கு மேலே. இலங்கை கல்வி தரப்பது ஏ சித்தி ஏ கிரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஓயல் வரைக்கும் ஏ எடுக்க போகிறீங்கன்னா இப்போ 99 சொல்லுவீங்களா, அதில் ஒரு ஏ எடுக்கணும்னா 75 இருக்கணும், இல்லைனா 75க்கு மேலேயாக இருக்கணும். 100க்குள்ளே தான் கொடுப்பீங்க, 75க்கு மேலேயாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஆம் சித்தி ஏ, அதாவது உங்களோட கிரேடு ஏன்னு. அப்படி இல்லையா, ஏல்ஸுக்கு போகுது. ஏல்ஸில் பார்த்தா இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அங்கே பார்த்தா 65க்கு மேலே இருந்தால் கிரேடு பி, இல்லைன்னா அங்கே பார்த்தா இன்னொரு கண்டிஷன். இப்படி வித்தியாசமாக இருக்குது, இதுக்கு நம்ம என்னென்று கோடு எழுதுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பார். அடுத்து எம்முக்கு ஈக்குவல் எம்மோட 50 பெருசாக இருந்தால் சி. 50 பெருசானா 65 போயிடாது. 65க்கு போச்சுன்னா இது வேலை செஞ்சிடும். சரியா? இப்போது இல்லை, 35க்கு மேலே இருந்தால் எஸ். 35 இல்லை, 35க்கு கீழேன்னா சித்தி எஃப், ஃபெயில் அப்படின்ற ஒரு கிரேட் நமக்கு கிடைக்கும். கடைசியாக சித்தியை வெளியிடுதல். யார சித்தியை தெரியும் தெரியல, ஐ மீன் சித்தி கிரேடை சொல்கிறேன். சரி, அடுத்து ப்ரோக்ராம் முடியுது. இதுக்கு நீங்கள் ஒரு பஸ்கல் கோட் எழுதிட்டாங்கன்னு கேட்குறாங்க உங்கள் டீச்சர். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த தானே இருக்குது, நான் அதை எடுத்து எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. போலி குறிமுறை, இதை நாம் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாது. இதுதான் இருக்குல்லே பிரச்சனை. இதை பார்த்தா இது வந்து சில நேரங்களில் இதுக்குள்ளே வந்து இம்பேக்ட் கொடுத்துரும் உங்கள் மண்டைக்குள்ளே. அதனால் இதை ஸ்கிப் பண்ணி போட்டு போலி குறிமுறையை பெருசாக பார்க்காதீங்க, பஸ்கலை பாருங்கள். சரியா? எக்ஸாம்ஸ் முக்கியம், அதை விட ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே இருக்கட்டும். நம்ம கோடை டைப் பண்ணி பார்ப்போம்.
சரி, இங்கே பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. இதில் இஃப் கொடுத்துருக்காங்க, 75 விட மேலேயா இருந்தால் ஏ கிரேட். அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே பாருங்கள், மறுபடியும் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஏல்ஸுக்குள்ளே நீங்கள் இன்னொரு இஃப்பை போட்டு இன்னொரு இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டை போடலாம். இங்கே பாருங்கள், இதுலேயும் ஏல்ஸாக இருந்தால் மறுபடியும் இன்னொன்று, அது ஒன்றுக்குள்ளே ஒன்றா போகும். அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நெஸ்டட் இஃப். நெஸ்டட்னா ஒன்றுக்கு கீழே ஒன்று அகைன் அதுக்குள்ளேயே வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரி. இப்போ இது சரியா, அப்படி இல்லைன்னா இதுக்கு போ, இது சரி இல்லையா அதுக்கு அடுத்தது போ, அப்படின்ற அதுக்குள்ளேயே போகிறதுக்காக இந்த இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுகிறாங்க. சரியா? இது உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல, நம்ம கோடில் போய் டைப் பண்ணி பார்ப்போம். சரி, இங்கே என்டர் மார்க்ஸ் மட்டும். மார்க்ஸ் இங்கே ஏயை மென்ஷன் பண்ணுறேன். மற்ற இந்த 2 இதை தூக்கிடுவோம், தேவையில்லையே நமக்கு. என்னென்னா ஏன்றது வந்து ஒருத்தரோட மார்க்ஸ், அதை மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். இங்கே ஈக்குவல் ஏ வந்து எத்தனை விட 75 விட பெருசான்னு செக் பண்ணுறேன். பெருசாக இருந்தால் அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏ 75 விட பெருசாக இருந்தால் கிரேடு ஏ. அதாவது இங்கே கிரேடுன்னு ஒன்றை வந்து கேரக்டரில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்களா, கேரக்டர் நான் மேலே சொல்லியிருந்தேன், அந்த டேட்டா டைப்பில் இன்டிஜர், பூலியன்ஸ், ஸ்ட்ரிங், அதுக்குள்ளே கேர்னு ஒன்று யூஸ் பண்ணோம். நம்ம கிரேடு, நம்ம ஏபிசின்றதில் ஒரு எழுத்து, ஒரு கேரக்டர், ஒரு தனித்தனி கேரக்டர். அந்த இடத்துல நம்ம இங்கே பாருங்கள், கிரேடுன்னு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறோம். அந்த பாக்ஸுக்குள்ளே நாங்கள் கேரக்டர்ஸை மட்டும்தான் போட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேடுன்றதை நான் கேரக்டராக இங்கே மென்ஷன் பண்ணுறேன். என்டர் ஜி ஷார்ட்டாக கொடுப்போம். சாரி, CHAR கேர், கேபிட்டல் லெட்டர். பாருங்க, ஜின்றது கிரேடு, அது வந்து கேர். இதில் கிரேடு தான் எழுதணுமா? ஏன் ஜி போட்டிருக்கீங்களே? இங்கே கிரேடுன்னு இருக்கே, என்ன வேணால் கொடுக்கலாம். நான் சொன்னேன், வேரியபிள் நாம் கொடுக்குறது தான் வேரியபிள். அங்கே என்ன வேரியபிள் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இந்த ஷார்ட்டான பஞ்சு குணத்தில் எழுதுகிற பஞ்சு குணத்தில் கிரேடுக்கு ஷார்ட்டாக ஜின்னு போட்டிருக்கு, மார்க்ஸுக்கு ஷார்ட்டாக ஏன்னு போட்டிருக்கு. அவ்வளோ உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கணும் விசார். சரி, இப்போது இவர் அப்படி இருக்கட்டும். இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, கிரேடுக்கு என்ன ஜியோட மதிப்பு என்னதான் இருக்க போகுதுன்னு நான் சொன்னேன், ஏ கிரேடாக இருக்க போகுது. ஓகே, I think comma is not represented. Yeah, செமிகோலன் வராது. இப்போ பாருங்க, அடுத்து நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே போவோம் கீழே கீழே. இப்போது இல்லை, மார்க்ஸ் 75 விட குறைவு இருக்குது அப்படின்னா இங்கே இன்னொரு இஃபை தொடர்ந்து ஏ வந்து எத்தனையை விட 65 மார்க்ஸ் பார்த்தோம்ல, 65 விட சின்னதா அப்படின்னு செக் பண்ணுறோம். சின்னதாக இருந்தால் என்ன நடக்கணும், ஜியோட வேல்யூ என்னதான் இருக்கணும், பி கிரேடாக இருக்கணும். அதாவது என்னோடய கிரேடு வந்து பி. இல்லைங்க, அதுவும் இல்லை, நான் அதை விட குறைய மார்க்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்ட்டா இப்போ மறுபடியும் நான் ஒரு இஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா கவலைப்படாமல் நான் ரன் பண்ணி பார்க்கும்போது அந்த எரரை சால்வ் பண்ணிடுவேன். ஏன்னா நானும் ஹியூமன் தானே. தென் அதுக்கப்புறம் ஒரு டேப் அடித்து இப்போ கிரேட் என்னதாக இருக்குன்னா உங்களுக்கு சி கிரேடாக இருக்க போகுது. அட இல்லையா, நான் சி கிரேடும் எடுக்கலை, அந்தளவுக்கு கூட எனக்கு திறமை இல்லை.
அப்படின்னா அடுத்து நம்ம மறுபடியும் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணி ஏ கொடுத்து 35 நினைக்கிறேன். ஆமாம். தென் வேல்யூ எவ்வளவு? ஜியோட வேல்யூ என்னதான் இருக்கும்? 35க்கு கீழே இருந்தால் எஸ்ன்னு நமக்கு கிரேடு வரும் ஸ்கூலில். அப்படி தானே வரும். அகைன் இப்போ ஏல்ஸ் இல்லை அதை விடவும் குறைவாக இருக்குது எனக்கு அப்படின்னா வேறு வழி இல்லை, ஃபெயில் தான். ஸோ உங்களோட கிரேட் என்னென்ன இருக்குன்னா F1 இருக்கும். சரியோ? செக் பண்ணிப்போம். F 35 35க்கு மேலே 50க்கு கீழே இருந்தால் உங்களோட கிரேட் எஸ். ஏல்ஸ் அப்படி இல்லைன்னா கிரேட் எஃப். லாஸ்ட்டில் என்ன நடக்குது? ரைட் இல்லைன்னு கிரேட் ஈக்குவல் டு கிரேடு. உங்களோட கிரேடு என்ன? நாங்கள் ஜின்னு போட்டிருக்கோம், அந்த ஜி உங்களுக்கு காட்டுவான் பாருங்க. இப்போது என்ட்ரு 30 அகைன் பேக் போகிறேன். இந்த இடத்துல ரைட் எல்என் இங்கே கிரேடிஸ் அப்படின்னு போட்டு வெளியில் வந்து ஒரு கமா போடுறேன். கமா போட்டால் ரெண்டாவது வேல்யூவை நான் உள்ளே கொடுக்க போகிறேன். இப்போது ஜியை கால் பண்ணுறேன். சரியா? இப்போ அந்த லைனையும் முடிச்சிட்டேன். இப்போது இந்த இஃப்-எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒருக்கா ரன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட். ரன் பண்ணிட்டேன். ஓகே, என்டர் மார்க்ஸ்னு வந்து கர்சர் ரெடியாக நிற்கிது. அதாவது அந்த ரீட் ஏ வந்து நம்மக்கிட்ட வேல்யூ கேட்டு ரெடியாக நிற்கிது. இப்போது என்னோடய மார்க்ஸ் வந்து நான் 55ன்னு சொல்லிட்டேன். சாரி, 5055. பேக் ஸ்பேஸ் போயிட்டு என்டர் தட்டுனா கிரேடு சி. ஸ்கூலில் 50லேருந்து 65க்குள்ளே எடுத்தேன்னா 50லேருந்து 65க்குள்ளே எடுத்துருக்கனால கிரேடு சி. ஏயோட வேல்யூ 50க்கு மேலே இருக்கணும், 65க்கு கீழே இருக்கணும். என்ற 55ன்றனால கிரேடு சி. இதை அகைன் ரன் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ என்டர் மார்க்ஸ் 92 என்னோட மார்க்ஸ். இப்போ நான் என்டர் பண்ணனா என்னோடய கிரேட் ஏன்னு வந்துருச்சு. இந்த கிரேட் இஸ் ஏ. இதுதான் லூப்ஸை வந்து நம்ம அகைன் கால் பண்ணுறது. இந்த இருக்குது பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ். நம்ம தீர்மானங்களை அடுத்தடுத்து நிறைய தீர்மானங்களை எடுப்போம். சரி, இப்போ நாம் இந்த இஃப்-எல் ஸ்டேட்மெண்ட் நெஸ்டட் இஃப் எப்படி வேலை செய்யுன்னு பார்த்துருப்போம். ஒரு இஃப்புக்குள்ளேயே அடுத்தடுத்த கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு போகிறோம். இதை அகைன் நான் ஒருக்க ரன் பண்ணி காட்டுறேன். இந்த டைம் நான் வந்து என்னோடய மார்க்ஸ் என்னதுன்னா நான் 25 எடுத்துட்டேன். 25 என்டர் பண்ணால் கிரேட் இஸ் எஃப், ஃபெயில். ஸோ இப்போ நம்மளோட கோடு வந்து கரெக்டாக வேலை செய்யுது. நம்ம ஒரு சின்ன பஸ்கல் கோடு எழுதியிருக்கோம். அதாவது நம்ம புக்லேயும் இதை தான் தந்திருக்காங்கண்ணே, நாம் எங்கே எழுதணும். இப்படி தான் நிறைய தீர்மானங்களை நம்ம மேற்கொள்கிறதுக்காக நம்ம இப்படி நெஸ்டட் இஃபை யூஸ் பண்ணுவோம். இப்போது இஃப்னா என்ன, ஏல்ஸ்னா என்ன, நெஸ்டட் இஃப் எப்படி ஒர்க் ஆகும், மூணையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இதை இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி ஈஸியாக மாற்றுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் பேர் வந்து நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு ஆள் இருக்கார். இருக்கார். இவரை வந்து நாம் அடுத்து பயன்படுத்தி பார்ப்போம். சரியா? ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா சரியாக டென்ஷன் ஆகிட்டேன். இந்த இஃப்-எல் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்து நான் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணலான்னு ரெக்கார்டிங்கை கட் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரெக்கார்டிங் ஆன் பண்ண மறந்துட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாம் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு.
ஓ, பெரிய பைத்தியக்கார வேலை. சரி, நான் அகைன் இதை பற்றி ரெக்கார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் போயிட்டு கோடெல்லாம் எழுதி இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஐயோ ஐயோ. சரி, கேஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுமோ அதே தான் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பண்ணும். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி நம்ம நெஸ்டட் இஃபெல்லாம் போட்டு குழம்பி கொண்டுஞ்ச ஏல்ஸுக்குள்ளே இஃப் எல்ஸ், ஏல்ஸுக்குள்ளே இஃப் எல்ஸ், ஏல்ஸுக்குள்ளே இஃப் எல்ஸ் இப்பெல்லாம் போட்டு சும்மா கொச்சன்னு எழுதாமல் சேம் அதே கான்செப்ட் தான். மார்க்ஸை கொடுக்குறீங்க, மார்க்ஸுக்கு கிரேடை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. ஜஸ்ட் நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான். நம்ம அங்கே இஃப் எல்ஸ்னு போட்டு போன பதிலாக இது இப்படி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் இப்போ இதில் சொல்கிறேன். இந்த கேஸுன்றது என்ன பண்ணுன்னா, இஃப் எல்ஸ் மாதிரியே கேஸ் ஒரு இன்பில்ட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் இப்போ மார்க்ஸ் ஒன்று கொடுத்துட்டீங்க. அந்த மார்க்ஸை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சீக்வன்ஸ் சீரிஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டைமில் படிச்சிருப்பீங்க. உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் பாடத்தில் இருக்கும் சீக்வன்ஸ் சீரிஸ். அதுக்கு தமிழ் பேர் என்னண்டா, அதுக்கான தமிழ் பேர் சீக்வன்ஸ் சீரிஸ். அந்த தொடராக வரும். ஐயோ சாரி, எனக்கு அது சரியான பேர் தமிழ் பேர் தெரியல. 0லேருந்து 34 அப்படின்னா நம்ம நடுவில் 2 டாட் வச்சுருவோம். அப்படி தான் நம்ம அதில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ 0லேருந்து 34 வரைக்கும் இருக்க நம்பர் அப்படின்றத ஒரு ஏடியா சொல்கிறதுக்கு இந்த 2 டாட்ஸாக வைக்கிறோம். இப்போது 0லேருந்து 34 வரைக்கும் இந்த மார்க்ஸ் அதுக்குள்ளே இருந்தால் கோலன் கிரேடோட வேல்யூ. கிரேடுன்றது ஒரு கேரக்டர், நம்ம அங்கே யூஸ் பண்ணோம். அதே ப்ரோக்ராம் தான். மார்க்ஸை வாங்குகிறோம் அண்ட் கிரேடை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கேயும் அதே தான். கிரேடு வந்து கேரக்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஏயா, பியா, சியா, டபிள்யூவா அப்படின்னு. இது 0லேருந்து 34க்குள்ளே இருந்தால் கிரேடோட வேல்யூ டபிள்யூன்னு வந்துடும். அப்படி டபிள்யூ சேவ் ஆகிடுச்சுன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஏல்ஸையும் விட்டுட்டு எண்டில் வந்து முடிஞ்சிடும். இல்லை என்னோடய மார்க்ஸ் 35 49க்குள்ளே, அப்போது எஸ் சேவ் ஆகிட்டு இதெல்லாம் விட்டு இங்கே வந்துடும். இது எதுவுமே இல்லை என்ற மார்க்ஸ் இப்போ 75லேருந்து 100க்குள்ளே இல்லை. சப்போஸ் தெரியாமல் நான் 105ன்னு போட்டுட்டேன்னா இவ்வளோத்துக்குள்ளேயும் இல்லை. இப்போ 105ன்னு ஒரு நம்பர் இருந்தால் இதுக்குள்ளே இல்லை. வெளியில் வந்து ஏல்ஸில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணும். ரைட் எலன் இன்வேலிட் மார்க்ஸ். சரி, நான் கோட் அவ்வளோ நேரம் டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனேன். அது அநியாயமாக போயிடுச்சு. அதுக்கு முதல் எழுதின கோடெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் திருப்பி அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இருக்குது இந்த கோட். நான் ஒரு லைனையும் எழுதி ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு டைம் அநியாயமாக போயிடுச்சு. என்ன செய்கிறது. சரி, ப்ரோக்ராம் கிரேட் ஃபைண்டர்னு ஒன்று போட்டிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன எரர் கூட வந்துச்சு. நான் அந்த எரரை பற்றி கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த இடத்துல நான் 34ன்னு போட்டு இந்த கோடை ரன் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு எரர் வந்துச்சு. அதுக்கு பேர் என்னென்னா, நீங்கள் கோடுகளை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இப்படியான எரர் வரும். அந்த எரருக்கு என்ன அர்த்தம், நான் என்ன பிழை விட்டுருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க முடியும். கொப்பியில் சும்மா எழுதிங்கன்னா ஒன்றுமே செய்யலாது. டூப்ளிகேட் கேஸ் லேபிள்னு ஒரு எரர் வந்துச்சு. இந்த எரருக்கு என்ன அர்த்தம்னா, 0லேருந்து 34 வரைக்கும் இருக்க நம்பரை இருக்கான்னு பார்க்குறோம். அகைன் அப்படி இல்லைன்னா அடுத்து 34லேருந்து இங்கேயும் 34 கொடுத்துருக்கேன், இதுக்குள்ளேயே நான் 34 கொடுத்துட்டேன். சப்போஸ் என் மார்க் சரியாக 34ன்னு வைப்போம். அப்போ அது கன்ஃபியூஸ் ஆகிடும். கிரேட் டபிள்யூவை கொடுக்கவா, இல்லை இதுக்குள்ளேயும் வரும் டபிள்யூவை கொடுக்கவா, எஸ்ஸை கொடுக்கவான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை தான் கேஸ் லேபிளை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வருது. நான் இதை வந்து 35ன்னு மாற்றிடுறேன். இந்த எரர் நான் டைப் பண்ணிட்டு வரும்போது நான் விட்டேன். அதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணேன். சரி, இந்த கோடு தான் அப்படியே உங்களுக்கு இந்த இதில் இருக்க அதே கோடை தான் நான் இதில் டைப் பண்ணியிருக்கேன். சரி, இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, இது எப்படி வேலை செய்யுதுன்னு ரன் பண்ணோம். இங்கே பாருங்கள், என்டர் யுவர் மார்க்ஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்து ரீடு மார்க்ஸ் வந்து 56 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், யுவர் கிரேடு சி. 56 இதுக்குள்ளே வரும், 50லேருந்து 64க்குள்ளே. கிரேடு சி. அப்போ கிரேடோட வேல்யூ சி ஆனோன்னு இந்த லைனெல்லாம் விட்டுட்டு எண்டுக்கு வந்துடும்.
எண்டுக்கு வந்ததுக்கு பிறகு இஃப், அதாவது இந்த எண்டு என்னதுக்கு போகிறோன்னா இந்த கேஸ் முடியுதுன்னு சொல்கிறதுக்கு. இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே எண்டு போட்டு ஒரு டாட் வைக்கிறதுக்கு காரணம் இது வந்து மொத்த ஃபங்க்ஷன் எண்ட் ஆகிற இடம். இந்த எண்டு என்னென்னா இந்த கேஸ் எண்ட் ஆகிற இடம். கேஸுக்கும் நம்ம எண்டு யூஸ் பண்ணணும், அது ரூல்ஸில் இருக்குது. இது கேஸோட எண்டுன்றதுனால கடைசியில் செமிகோலன் வைக்கிறோம். சரியா? அடுத்து இஃப்னு போட்டு ஒரு கண்டிஷனை கொடுத்து செக் பண்ணுறோம். மார்க்ஸ் 0க்கு ஈக்குவல் 0வோட பெருசாக இருக்கணும். இது 0வாக இருக்கணும், இது 0வோட மார்க்ஸ் பெருசாக இருக்கணும், இல்லைன்னா 0வாக இருக்கலாம். அப்போ இந்த கண்டிஷன் உண்டு. அண்ட் மார்க்ஸ் 100ஆக இருக்கலாம், 100க்கு கீழே இருக்கலாம். இதுக்கும் இதுக்கும் ஒன்றுன்னு வந்தால் என்ன அர்த்தம்? ரெண்டுமே நீங்கள் கொடுத்த நம்பர் 0லேருந்து 100க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இது பிரிண்ட் ஆகும் அப்படின்றக்காக இந்த இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். சப்போஸ் 110 கொடுத்துட்டீங்க, இதுக்குள்ளே எதுக்குள்ளேயுமே வராது, இன்வேலிட் மார்க்ஸ்னு வந்துடும். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். இதில் ரைட் இல்லைன்னா யுவர் கிரேடிஸ்ன்னு போட்டு உங்களோட கிரேட் என்ன, இதுக்குள்ளே எந்த மார்க்ஸ் எடுத்தீங்களோ அந்த கிரேட் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த கேரக்டர் எடுத்து இதில் காட்டும். சரி, உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். இது ஏன் நான் இப்போ 0லேருந்து 100க்குள்ளே கொடுக்காம உங்களுக்கு சின்ன நம்பர் கொடுக்குறேன், பெரிய நம்பர் கொடுக்குறேன், இன்வேலிட் மார்க்ஸ்னு வந்துருந்தானே, அப்புறம் ஏன் நான் இதில் ஒரு கண்டிஷனை கொடுத்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து செக் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல நான் அந்த கோடை வந்து கமெண்ட் பண்ணுறேன், பஸ்கல் கோடு. சரியா? இந்த இடத்துல நான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டேன். அதை கமெண்ட் பண்ணேன்னா என்ன தெரியுமா, எனக்குள்ளே இருக்கிறது வேலை செய்யாது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் கொடுக்குற கிரேடு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்டா. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு என்னோடய மார்க்ஸ் வந்து 78ன்னு நான் சொல்கிறேன், என்ட்ரு பண்ணுறேன். யுவர் கிரேட் இஸ் ஏ, சரியாக தானே தான் வந்திருக்கு, இதில் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போது ஒரு பிரச்சனை இருக்குது, காட்டுறேன். இப்போ நான் இந்த கமெண்ட்டை வந்து எடுத்துடுறேன். நான் இந்த கமெண்ட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ ரன் பண்ணுறேன். சப்போஸ் நான் ரன் பண்ணிவிட்டு சப்போஸ் என்னோடய மார்க்ஸ் வந்து ஒரு 120ன்னு கொடுத்துட்டேன் தெரியாமல், என்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இன்வேலிட் மார்க்ஸ்னு போட்டுட்டு இது எதுக்குமே பிரிண்ட் ஆகலை. மார்க்ஸ் இன்வேலிடாக இருக்குது அண்ட் இது 100 விட பெருசாக இருக்குது, அதனால் இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். சாரி, நான் அதை மேலே செஞ்சு காட்டுறேன்னு பார்த்தேன், கீழே செஞ்சுட்டேன். இப்போது இப்படி நான் அந்த இஃபை கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு இந்த டைமில் நான் 120 மார்க்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். சரியா? என்டர் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்குன்னா இங்கே பாருங்கள், இன்வேலிட் மார்க்ஸ்னு வந்துருச்சு. ஓகே, உங்களோட மார்க்ஸ் இன்வேலிட், நீங்கள் கொடுத்தது மார்க்ஸே இல்லை, 120ன்னு ஒரு மார்க்ஸ் இல்லை. கொடுத்துட்டு நான் இந்த கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணாததுனால அடுத்துள்ள லைனும் பிரிண்ட் ஆகுது. யுவர் கிரேட் இஸ்ன்னு போட்டு இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த கிரேடில் ஒன்றுமே இல்லை. இப்போ 120ங்கிறது எதுக்குள்ளேயுமே வராது, அப்போ இந்த கிரேடுக்கான வேல்யூ கிடச்சிருக்காது. ஆனால் கிரேடுன்ற ஒரு பெட்டி இருக்குது, அதுக்குள்ளே கேரக்டர் போடணும், இந்த கேரக்டர் எங்களால் போட முடியாமல் போயிடுச்சு, ஏன்னா இன்வேலிடு தானே. இன்வேலிட் இருக்கனால இப்போ இந்த பெட்டி வந்து பெருசாக இருக்குது. இங்கே யுவர் கிரேட் இஸ்ன்னு பிரிண்ட் ஆகிட்டு கிரேடை போய் செக் பண்ணுது, கிரேடு பெட்டிக்குள்ளே ஏதாவது கேரக்டர் இருக்கானா இல்லை. 0லேருந்து 100க்குள்ளே இல்லையே 120. அப்போது அந்த பெட்டி எம்டியாக இருக்கனால அந்த ஸ்பேஸ் சும்மா விட்டுப்பட்டுருச்சு. இன்வேலிட் மார்க்ஸாக இருந்தால் விட்டு போட்டு கோடை முடிச்சிடணும். இப்படி சும்மா யுவர் கிரேட் இஸ்ன்னு போட்டு சும்மா பெருசாக வரக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம கோடை ப்ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கண்டிஷனை வந்து இதில் போட்டு நாங்கள் செக் பண்ணுறோம். சரியா? இதுதான் கேஸ் ஸ்டேட்மெண்ட். இதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்கான்னா இல்லை, அவ்வளோதான். நாம் இங்கே இந்த இருக்குது இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம். இதே இஃபெல் ஸ்டேட்மெண்ட் கோடை கேஸ் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக அழகாக பார்க்க வடிவாக விளங்குது, குழப்பாத மாதிரி. அதாவது நிறைய ஃபியூச்சர்ஸும் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இவ்வளவு தான் உங்களுக்கான கேஸ் ஸ்டேட்மெண்ட். சரி, அடுத்தது போவோம். அடுத்து ஃபார்ன்றது வந்து லூப் ஸ்டேட்மெண்ட். இஃபெல் ஸ்டேட்மெண்ட்டை கடந்து நம்ம கேஸ்
சுவிட்சுன்னுட்டு இருக்கேன். கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை கடந்து இப்போ நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே வந்துட்டோம். ஃபார் லூப்புக்குள்ளே இதை எப்படி பயன்படுத்துறது, ஃபார் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத பார்ப்போம். கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்து ஃபார் டூ, அதாவது ஃபார் லூப்புன்னு சொல்லுவாங்க. லூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி வேலை செய்யும்னா, ஜஸ்ட் வெயிட் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் வெயிட், இமேஜஸில் போய் பார்த்தா அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சும்மா கிராஃபிக்கலாக போட்டிருப்பாங்க. பாருங்க, இந்த இருக்குது உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டில் தான் போட்டிருக்காங்க. அகைன் கண்டினியூவாக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். அனிமேட்டிவாக ரவுண்டாக திருப்பி இந்த இருக்குது. இதை பாருங்கள், அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் லூப்ஸ் யூஸ்டு ஃபார் இன் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமில் பஸ்கலில் மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராம்லையும் இருக்குது. இந்த லூப்புங்கிறது இப்படி வட்டமாக திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும். மற்றபடி இது திருப்பி நடக்கிறது, இதுக்கு பேர் தான் லூப்ஸ். சரியா? ஜஸ்ட் வெயிட் வார். இங்கே பாருங்கள், ஃபார் லூப், ஃபார் டூன்னு இருக்கும் உங்களுக்கு. ஃபார் டூ லூப், ஃபார் லூப்னு சொல்லி பழகுங்க. ஃபார் லூப் இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் உங்களால் வாசித்து விளங்கிக்கொள்ள முடியாது, எந்த ஒன்றும் புரியாது. சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு பஸ்கல் கோடு இருக்குது சின்னதாக. இது போல தான் ஃபார் லூப். இதில் என்ன சொல்ல வராங்கண்டா, எப்படின்னா ஃபார் லூப்புங்கிறது எப்பயுமே எவ்வளவு நேரம் ரன் ஆகணும். உதாரணத்துக்கு இந்த கோடுக்கு போவோம். இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ரோக்ராமை நம்ம எழுதிட்டோம். இது வந்து ஒருத்தருடைய, இப்போ நம்ம ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன காட்டுது, வரன். இப்போ இதில் வந்து என்டர் யுவர் மார்க்ஸ்னு அப்படி கொடுத்து 67 கொடுத்து என்டர் கொடுத்தா சரி. இப்போ யுவர் கிரேட் இஸ் பி அப்படின்னு வந்துட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சுது. இந்த ப்ரோக்ராம் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0. கோட் 0ன்றது எரர் இல்லாமல் வெளியேறது. சரி, இப்போ இந்த வந்து ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இல்லை, உங்கள் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, வகுப்பில் இருக்க 10 பிள்ளைகள், வகுப்பில் மொத்தம் 10 பிள்ளைகள் தான் இருக்காங்க. 10 பிள்ளைகள மார்க்ஸையும் அடுத்தடுத்து இன்புட் கொடுக்க பார்த்து கிரேடை போட்டு கீழே போய்கொண்டே இருக்கணும். திருப்பி நடக்கணும் 10 தடவை அப்படின்னு உங்கள் டீச்சர் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன 10 தடவை நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். சாரி, எழுத்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஃபார் லூப், அதாவது 10 தடவை நீங்கள் வந்து இந்த லூப்பை திருப்பி ரன் பண்ண போகிறீங்க. எத்தனை நாள் ரன் பண்ண போகிறீங்க? 10 தடவை. 10 தடவை தான் ரன் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். இல்லை, நீங்கள் இப்போ தான் கிளாஸுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருக்கீங்க, ப்ரோக்ராமில் சொல்லிட்டாங்க எழுதிட்டீங்க, ஆனால் வகுப்பில் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்னு தெரியாது. சப்போஸ் வகுப்பில் 35 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைப்போம், அது உங்களுக்கு தெரியாது. எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் 35 பேர் வந்ததுக்கு பிறகு வகுப்பில் எத்தனை பேர் இருக்காங்களோ கடைசியில் எல்லோரும் முடிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை எண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னு ஒரு சிஸ்டம் நீங்கள் எழுத போகிறீங்க. வகுப்பில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாமல் கண்டினியூஸாக ரன் ஆகணும்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த வைல் லூப்பை யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு 2 லூப் இருக்குது, ஃபார் லூப், வைல் லூப்னு 2 இருக்குது. அதோடு சேர்த்து எழுத்து கொஞ்சம் கேவலமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் லூப், வைல் லூப். ஃபார் லூப்புன்றது நீங்கள் எத்தனை தடவை ரன் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். 10 தடவை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, நான் எத்தனை தடவை ரிப்பீட் பண்ண போகிறேன்னு தெரியாது, அது ரன் பண்ணுறதை பொறுத்து 35 பேர் அன்றைக்கி வந்துருந்தாங்கன்னா அந்த 35 பேரோட நான் முடிஞ்சிடணும் அப்படின்ற கண்டிஷனில் வைல், அதாவது எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அத்தனை பேருக்கும் ரன் ஆகணும்னா அந்த இடத்துல வைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப், வைல் லூப் 2 லூப் உங்களுக்கு இருக்குது. சரியா? இதை நான் உள்ள கோடில் எழுதும்போது உங்களுக்கு விளங்கும். அடுத்து ரிப்பீட் அன்டில்னு ஒரு ரிப்பீட்
அன்டில்னு ஒரு இது இருக்குது. என்னென்னா அது ஒரு லூப். அது என்ன பண்ணுன்னா இந்த வைல் மாதிரியே தான் வேலை செய்யும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சின்ன ஒரு வேலையை செஞ்சுட்டு ரன் ஆகும். சரி, நான் அடுத்ததை பார்க்குறேன். சும்மா கிறுக்கி வச்சுருக்கேன். சரி, இப்போது இந்த ஃபார் லூப் எப்படி வேலை செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் நான் 10 வரைக்கும் ரன் ஆக போகுதுன்னு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கவுண்ட்டுன்னா என்ன, இந்த இருக்குது இன்டிஜர்னு ஒரு வேரியபிள் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஈக்குவல் 1 to 10, அதாவது 1லேருந்து 10 வரைக்கும். ஃபார் லூப்பில் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் 1லேருந்து 10 வரைக்கும்னு. எத்தனை தடவை இந்த லூப் ரன் ஆக போகுது? இப்போ 10 தடவை ரன் ஆக போகுது. டூ ஸ்டார்ட் பண்ணுன்னு அர்த்தம். இந்த ஃபார் லூப்போட கண்டிஷன் கவுண்டோட வேல்யூ 1. 1லேருந்து 10 வரைக்கும் ரெடி ஆயிடுச்சு, அதை ரன் பண்ணுன்றது டூ. அதுக்கடுத்து கீழே என்ன எழுதியிருக்கோ அது ரன் ஆகும். ரைட் எல்என் கவுண்ட், அதாவது இந்த கவுண்ட் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எப்படின்னா இங்கே கவுண்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளவா இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 இருக்குது. ஃபஸ்ட் டைம் கவுண்டோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் இங்கே போயிட்டு கவுண்டோட வேல்யூ இப்போ 2 ஆயிரும், ஆட் ஆயிரும். அதாவது 10 தடவை திருப்பி இந்த லைன் திருப்பி இங்கே வந்து இங்கேருந்து திருப்பி ரன் ஆகும், திருப்பி இங்கே வந்து ரன் ஆகும். ரிப்பீட்டாக திருப்பி ரன் ஆகும். அப்போது கவுண்ட் ஒவ்வொரு முறையும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். கவுண்ட் 1 இருக்குது, 1லேருந்து 10 வரைக்கும்னா இப்போ 1லேருந்து 10 வரைக்கும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் போகும். இப்போ ஒரு முறை இன்க்ரீஸ் ஆகிறது கவுண்டில் உங்களுக்கு அடுத்தடுத்து ஆட் ஆகிட்டே வரும். இந்த கோடில் ரன் பண்ணி பார்ப்போம். இதை நான் உங்களுக்கு சாம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அந்த அடுத்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக வரும்போது அந்த கோடை ரன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நான் இப்போ ஒரு கோடுன்னு எழுதுகிறேன். சரியா, லூப்ஸ்ன்னு போட்டு ஒரு கோடுன்னு எழுதுகிறேன். வேரியபிள் ஐ இன்டிஜர் சரியா. இங்கே நான் கோடை ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகின் எண்ட் டேப் அடித்து இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஐயோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? 1 2 5ன்னு நான் சொல்கிறேன். 1லேருந்து 5 வரைக்கும். டூ என்டர் ரைட் ஐ. இப்போ நான் கோடை எண்ட் பண்ணிக்கிறேன். சரி, உங்களுக்கு கொடுத்தது இதை தான், இப்படி ஒரு கோட் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, நான் 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 10 நான் மாற்றிக்கிறேன். சரி, இப்போ இந்த கோடை ரன் பண்ணுறேன், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், கோடு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும். நான் இந்த இடத்துல எல்என் கொடுத்துக்கிறேன். எல்என் கொடுத்தா என்ன நடக்கும்? ஒரு லைன் கீழே ஒரு லைனாக பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, 1லேருந்து 10 வரைக்கும், 1ல் ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இது ரிட்டன் நடந்துகிட்டு இருக்கு லூப். 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிறத நம்ம செஞ்சிட்டோம். சரி, இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நமக்கு எங்கெங்கெல்லாம் இது பயன்படும் அப்படின்ற சந்தேகம் வரும்போது இதை நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த கோடை ரன் பண்ணி காட்டினா போதும். இது என்ன கோடு? நாம் நம்மளோட இந்த மார்க்ஸ் பார்க்குற கோடு இருக்கா, இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு பாக்ஸை திறக்கிறேன், ஐன்னு. சரியா, அப்போ ஐன்னு இன்னொரு இன்டிஜர் பாக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், ஒட்டுமொத்த கோடையும் ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே எழுதுகிறேன். ஃபார் ஐயோட வேல்யூ 1 to 5 அப்படின்னு கொடுத்து டூ கொடுத்துட்டேன். சரியா, இப்போ என்ன நடக்க போகுதுண்டா, இந்த மார்க்ஸை நம்ம ஒரு தடவை தானே கொடுத்து பார்த்தோம். நான் இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னா, டேப் அடித்து அழகாக பின்ன கொண்டு போகிறேன்.
ஓகே, இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த கோட் அகைன் 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 5 டைம்ஸ், அதாவது 5 மாணவர்களுடைய மார்க்ஸை ரிட்டன் பார்த்துட்டே போகலாம். கோட் ப்ரோக்ராம் எண்ட் ஆகாது. சரியா? இது எப்படின்னு ஒரு ரன் பண்ணிப்போம். நான் இதை ரன் பண்ணுறேன். சாரி, என்டர் யுவர் மார்க்ஸ் அகைன் 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 பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கோடை திருப்பி ரன் பண்ணிடுச்சு. என்டர் யுவர் மார்க்ஸ் என்டர் யுவர் மார்க்ஸ் என்டர் யுவர் மார்க்ஸ்ன்னு. இது நான் ஸ்ட்ரைட்டாக உள்ளேயே கொடுத்துருக்கேன். அதனால் ரிட்டன் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் 34ன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். யுவர் கிரேட் இஸ் டபிள்யூ அப்படின்ட்டு என்ட் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லலாம், என்னென்னா 1லேருந்து 5 தடவை பிரிண்ட் பண்ணணுன்னா 1லேருந்து 5 தடவை நான் திருப்பி மார்க்ஸ் கொடுக்கத்தானே வேணும். அப்போ ஏன் இப்படி 5 தடவை என்டர் மார்க்ஸ்னு வந்துட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் லூப்புக்குள்ளே நீங்கள் ஒரு ரீட் ஆப்ஷனை கொடுத்து ரன் பண்ண வைக்கிறதுங்கிறது பாசிபிள் இல்லை. உதாரணம் காட்டுறேன். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒரு தனி ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரில் எழுதி பழகணும். பாருங்கள், அந்த அதில் என்ன எழுதியிருக்குன்றதை காட்டுறேன். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, கிரேட் இஸ் டபிள்யூன்னு காட்டிருச்சு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு, இல்லைன்னு சொல்லலை. இந்த ரீட் பண்ணியிருக்கு, எடுத்துருச்சு. இதை என்ன பண்ணுன்னா, ஃபார் லூப் எப்பயுமே தனக்குள்ளே இருக்க கோடை ரன் பண்ணும்போது ஒன்றை பிரிண்ட் பண்ணி காட்டணும்னா அதை பிரிண்ட் பண்ணிடும். அகைன் கீழே போய் செக் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணும். ஆனால் ரீடுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு இன்புட் கேட்க போனீங்கன்னா இன்புட்டுக்கு ரெடி ஆகும், இன்புட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது சீக்கிரமாக அந்த கோடை முடிச்சு போட்டு அடுத்த எனக்கு வந்து நிற்கத்தான் பார்க்கும். அதனால தான் நம்ம இப்போ இன்புட்டாக ஒன்று கொடுக்க போகிறோம். இதே அவுட்புட் இல்லைன்னா நம்ம அப்போ பார்த்தோமா, ரைட் இல்லைன்னு இருக்க 1லேருந்து 5 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம இதில் பார்த்தோம்ல, சாரி கம்பைல் பண்ணோன்னு அது போயிடுச்சு போல். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, கோடோட ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணணும். இந்த இடத்துல நான் இன்னொரு பிகின் ஒன்றை கொடுக்குறேன். அதாவது இது எப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன், இப்படி ஒரு கோடுக்குள்ளே இந்த கோட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இன்னொரு கோட் ஸ்ட்ரக்சர் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிளாக்குள்ளே எழுதுகிறேன். கோடு பிளாக்னால் என்னென்னு நீங்கள் அடுத்து படிப்பீங்க. இந்த இடத்துல நான் ஒரு எண்டு கொடுத்து கோடை க்ளோஸ் பண்ணுறேன். சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்டர் யுவர் மார்க்ஸ்னு ஒருக்கா வந்துட்டு அப்படி நிற்கிது கர்சர். இந்த மாதிரி நான் 56ன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். யுவர் கிரேட் இஸ் சி வந்துருச்சு. அண்ட் அகைன் என்டர் யுவர் மார்க்ஸ்னு வந்துருச்சு. இப்போது 76 கிரேட் இஸ் ஏ என்டர் யுவர் மார்க்ஸ் அகைன் வந்துருச்சு. என்டர் 23 என்டர் ஒரு 150ன்னு கொடுப்போம். இன்வேலிட் வரும்ல, 1500 வந்துட்டு. ஓகே, இன்வேலிட் மார்க்ஸ். ஓகே, இன்வேலிட் மார்க்ஸ் வந்ததுனால லூப் எக்ஸிட் ஆகிட்டா அப்படின்னு கேட்டால் 1 2 3 4 5 இல்லை. இது என்னென்னா, நமக்கு 5 தடவை இந்த பிளாக்குக்குள்ளே இருக்கிறது ரன் ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஃபார் லூப்பில் 5 தடவை ரன் ஆகும்போது இந்த 5 தடவை யார் ரன் ஆகுனா, இந்த கோட் பிளாக்குள்ளே, இந்த பிகின் எண்ட் இந்த கோட் பிளாக்குள்ளே இருக்கிறது 1லேருந்து 5 தடவை திருப்பி 5 தடவை திருப்பி நடக்க போகுது. நடந்துருச்சு. இந்த லாஸ்ட் கோடில் நான் இன்வேலிடுன்னு வந்ததுனால அதான் கோட் எண்ட் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை. 1 56 முதல் தடவை பார்த்துருக்கு, அடுத்து 2வது தடவை பார்த்துருக்கு, 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை, 5 தடவை பார்த்துருக்கு. இப்போ நான் இதில் 10 கொடுத்தேன்னா 10 தடவை 10 மாணவர்களுக்கு உங்களால் மார்க்ஸை இன்புட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வர்றது. இது வந்து ஃபார் லூப்புக்குள்ளே வருது. சரியோ? ஒரு பேக் ஸ்பேஸ். ஓ காட். சரி, இப்போ ஃபார் லூப் இப்படி தான் வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு இதில் தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார் லூப் எப்படி வேலை, இதில் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன்.
சரி, நாம் இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கணுமான்னு கேட்டால் ஓகே, இதை ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். டோட்டலோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ டோட்டல்ன்ற பெட்டிக்குள்ள 0 போட்டிருப்பீங்க. இதோட வேல்யூ கொஞ்சம் சின்னதாக்குறேன், 3 ஆக்குறேன். ஏன்னா எக்ஸ்பிளைன் ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபார் யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே சொன்னேன் ஐ 1ன்னா 1லேருந்து 5 தடவை. இப்போ இங்கே ஐயோட வேல்யூ 1 2 3 1லேருந்து 3 தடவை இந்த லூப் ரன் ஆக போகுது. டூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகின் எண்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிகின் எண்டு போடாமல் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு இன்புட்டை கேட்குறீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஒரு கோடு ஸ்ட்ரக்சருக்குள்ளே போடுறது, பிகின் எண்டு கோட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போடுறது நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் திருப்பி பிரிண்ட் ஆகி கோடு எரர் காட்டாது. பட் அதோடய ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அதனால தான். சரியா? இப்போது என்டர் நம்பர். முதல் தடவை நீங்கள் ஒரு நம்பரை என்டர் பண்ணுறீங்க. என்டர் பண்ணோன்னே என்ன பண்ணுன்னா, டோட்டல் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், 0ன்னு வச்சுருக்கோம். இப்போது டோட்டல் ஈக்குவல் டோட்டல் ப்ளஸ் டோட்டல்னா, இப்போ இந்த டோட்டல் பாக்ஸுக்குள்ளே மறுபடியும் ஒரு விடையை கொண்டு போய் போட போகிறோம், ஒரு வேல்யூ போட போகிறோம். என்னத்தை போட போகிறோம்? டோட்டலோட வேல்யூ 0ன்னு இருக்குது, ப்ளஸ் நம். என்ன நம் பண்ணுறீங்க? 2ன்ற ஒரு நம்பரை போடுறீங்க. அந்த 2ஐயும் 0வையும் கூட்டி டோட்டல்ன்ற பாக்ஸில் கொண்டு போய் இப்போ போட்டால் 2ன்னு இருக்கும். அப்போ இந்த கோடு எண்ட் ஆயிரும். திருப்பி இந்த ஃபார் லூப் மறுபடியும் மேலே போகும். ஏன்னா ஒரு தடவை நான் 2 எனக்கு இன்னும் 2 தடவை இருக்குது. இப்போ 2வது தடவை நீங்கள் இன்னொருக்கா 2ன்னு போடுறீங்க. இப்போது டோட்டலில் போய் என்ன சேவ் ஆக போகுதுன்னா, டோட்டல் ஆல்ரெடி நம்ம பாக்ஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. நம்ம இந்த முறை 2 இருக்குது, 2 4. இப்போ இந்த டோட்டல் பாக்ஸுக்குள்ளே ஆல்ரெடி இருந்த 2 அழிஞ்சு அந்த இதில் 4ன்னு போய் சேவ் ஆகிடும். சரியா? இப்போ 3வது தடவை கோட் ரன் ஆக போகுது, என்டர் நம்பர். இந்த முறை நீங்கள் 3ன்னு கொடுக்குறீங்க. 3ன்னு கொடுத்தா ஆல்ரெடி டோட்டல் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, 4 இருக்குது. நமக்குள்ளே நீங்கள் இப்போ கொடுத்த 3, 4 3 7. இப்போ டோட்டல் பாக்ஸுக்குள்ளே ஆல்ரெடி இருக்க 4 அழிச்சிட்டு 7 போய் சேவ் ஆகிடும். சேவ் ஆனோன்னா 1லேருந்து 3 தடவை ஃபார் லூப் முடிஞ்சுது. அப்போ இதெல்லாம் முடிஞ்சு 3 தடவை வேலையை முடிச்சிட்டாரு. அப்போ விட்டுட்டு அடுத்த லைனுக்கு போயிடுவார், 2 ஆயிரும். அடுத்து ஆவரேஜ் ஈக்குவல் டோட்டல் இப்போ எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. ஐயோட வேல்யூ எவ்வளவு, 3. ஏன் 3ன்னு சொல்கிறேன்? இங்கே ஐயோட வேல்யூ 1ன்னு தானே சொல்லியிருக்கேன். இப்போ ஏன் 3ன்னு சொல்கிறீங்கன்னா, ஐ முதல்ல ரன் ஆகும்போது முதல்ல இந்த லூப்பில் ரன் ஆகும்போது அதோட வேல்யூ 1. லூப் 2வது தடவை ரன் பண்ணும்போது இந்த ஐயோட வேல்யூ 2 ஆயிரும். இது 2ன்னு இருக்கிறதுனால தான் 2வது தடவை ரன் ஆகுது. 2வது தடவை ரன் ஆகி முடியும் 3வது தடவை போகும்போது லூப்போட வேல்யூ இப்போ 3 ஆயிரும். 3 ஆச்சுன்னா மறுபடியும் ரன் ஆகும். ரன் ஆகி போயிட்டு இப்போது ஐயோட வேல்யூ 4 ஆச்சுன்னா 4 3 சமன் இல்லை, 3 விட 4 பெருசாகிடுச்சு. அப்போ ஆல்ரெடி 3 முடிஞ்சுது. அப்போ விட்டுட்டு அடுத்ததுக்கு மாறணும். இப்படி இந்த எண்ட் ஆகி இங்கே போகும்போது ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்கும். இங்கே என்ன வேல்யூ வச்சுருக்கோமோ இந்த லூப் முடியும் போது ஐயோட வேல்யூ இதாக தான் இருக்கும், 3ன்னு இருக்கும். ஸோ டோட்டல் 7. 7 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஆவரேஜ். நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஸ்லாஷ் போட்டால் நமக்கு எப்படி ஆன்சர் கிடைக்கணும், நம்ம அதில் பார்த்தோம். தசமதானத்தில் நமக்கு விட கிடைக்கும்னு பார்த்தோம். அப்போ தசமதானத்தை நம்ம ரியல் நம்பர்லாம் சேவ் பண்ணி வைக்கலாம். அப்போ ஆவரேஜ்ன்ற பெட்டிக்குள்ள இந்த 3 நம்பரை கூட்டி வந்ததை அந்த இதால் 3ஆல் வகுத்தா ஆவரேஜ் கிடச்சிரும். ரைட் இல்லை. டோட்டல் எவ்வளவு, 7. ஆவரேஜ் எவ்வளவு, 3 டிவைட் பண்ணால் உங்களுக்கு 2.5 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 7 3ஆல் டிவைட் பண்ணால் அப்படி தானே வரும், 2.5ன்னு விட வரும். இதுதான் இந்த கோடில் சொல்ல வரேன். இதை ரன் பண்ணி பார்ப்போம். சரி, கோடு எப்படி இருக்குது, நாம் இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் நம்பர். ஃபஸ்ட்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லுது. ஓகே, ஃபஸ்ட் நம்பரை என்டர் பண்ணுறேன், 2 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். என்னங்க ஒன்றுமே காட்டலை. அடுத்து என்டர் நம்பர்னு வந்துருச்சு. அப்படின்னா இந்த லூப் இன்னும் முடியலை. லூப்போட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நடந்துருச்சு. ஃபஸ்ட்டு டைம் ஐ 1ஆக இருக்கும்போது நான் 2ன்னு கொடுத்து இப்போ டோட்டலோட வேல்யூ 2ன்னு இருக்கும். இதில் இங்கே டோட்டலோட பாக்ஸில் 2ன்னு இருக்கும். இப்போ அடுத்து 2 மறுபடியும் 2 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன நடந்திருக்கும்னா, நான் சொன்னேன் டோட்டல் 2 இருக்குது ஆல்ரெடி. இப்போ நான் கொடுத்தது மறுபடியும் ஒரு 2, அதையும் அந்த 2 கூட்டி 4ன்னு ஆக்கி டோட்டலில் இப்போ 4ன்னு இருக்கும். இப்போ நான் மறுபடியும் 4ன்னு கொடுக்குறேன், இல்லை 3ன்னு கொடுக்குறேன். இப்போ 3ன்னு கொடுத்தா என்ன ஆகும், ஆல்ரெடி 4 3 கூட்டினா 7.
அந்த வந்துருச்சு 7ன்னு வந்திருக்கு. இந்த டோட்டல் 7 இருக்குது. 2 கூட்டி 2ஓட கூட்டினா 4, 4 3 கூட்டி 7ன்னு வந்துருச்சு. ஆவரேஜ் இஸ் 7 3ஆல் சாரி நான் 2ஆல் டிவைட் பண்ணி 2.5ன்னு சொல்லிட்டேன். 2.3333 அப்படின்னு போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா 7 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.3333 போகும். இப்போ 10 3ஆல் வகுக்கிறதுக்கு சமம் என்ன 10 3ஆல் வகுத்தா வரும் தெரியுமா? அப்படி தசமதானத்துக்கு அப்படி நிற்காம அப்படி ஒரு விட தான் வருது. இதுதான் இங்கே ஃபார் லூப்போட வேலை. சரியா? இதுதான் இதில் சொல்ல வராங்க. இதில் உங்களுக்கு எதுவும் விளங்கலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. சரி, ஃபார் லூப் முடிஞ்சு. இவ்வளோ தான் ஃபார் லூப். இதை விட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து வைல் லூப். நாம் ஃபார் லூப் எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தோம். 10 தடவை ரன் பண்ண போகிறோம், 5 தடவை ரன் பண்ண போகிறோம், எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 3 தடவை தான் ரன் பண்ண போகிறோம்னு நான் ஆல்ரெடி சொன்னதுனால 3 தடவை இதில் என்டர் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் வைல் லூப்புங்கிறது எத்தனை தடவை நான் ரன் பண்ண போகிறேன்றது எனக்கே தெரியாது அப்படின்னு நான் சொன்ன வந்தேன். ஏன்னா அப்போது இங்கே வைல் லூப்பை பார்ப்போம். வைல் லூப்போட கோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, நீங்கள் உட்காந்தெல்லாம் வாசிச்சிங்கன்னு வைங்களேன், புரியுதோ என்னமோ தெரியலை. சில பிள்ளைகளுக்கு புரியும், சில பேருக்கு சுத்தமாக புரியாது. என்னென்னமோலாம் எழுதியிருக்காங்களே அப்படின்னு. கோடை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிச்சு. நாளைக்கு ஆனந்தெல்லாம் உட்காந்து வாசி விளங்கணும்னு அவசியமே இல்லை. சரியா? வைல் லூப்புக்கும் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வைல் நம்பருங்கிறது ஒரு வேரியபிள். இங்கே வேரியபிள் 1ன்னு இருக்குது. இதுவும் என்னென்னா ஃபார் லூப் மாதிரி தானே வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் இல்லை. இது ரொம்ப வித்தியாசமாக வேலை செய்யும். 10 தடவை தான் ரன் ஆகுமானா இல்லை. இது எத்தனை தடவை ரன் ஆகணுன்றதை முடிவு பண்ணுற ஆள் யாருன்னா இந்த லைன் தான் முடிவு பண்ணும். இதுவும் சேம் ஃபார் லூப் மாதிரியே இருக்கிறதுனால உங்களுக்கு விளக்கம் இதில் கிடைக்காம இருக்கலாம். நான் சரி உங்களுக்கு வேறு ஒரு ஃபார் லூப் கோட் எழுதி காட்டுறேன். சரி, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை இன்னும் கமெண்ட் பண்ணுறேன். விலங்கலேண்டா அது கேளுங்கடா, டைம் இருந்தால் சொல்கிறேன். ப்ரோக்ராம் லாஜிக் லூப்ஸ் வைல். சரியா? என்டர் வேர் num integer begin and end கொடுத்துட்றேன். இப்போ கோடை நான் இதில் போயிட்டு டைப் பண்ணுறேன். இங்கே நான் என்ன பண்ணேன்னா வைல் அப்படின்னு கொடுத்துட்டு num equal 1 வந்து 10 சின்னதாக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? இந்த இடத்துல நான் ஒரு பிகினை கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரு இன்புட்டை கொடுத்து எடுக்க போகிறேன். அதனால் நான் இங்கே போகிறேன். இப்போது குழம்ப வேணால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு ரீடை கொடுக்குறேன். ரீட் நம் இதில் என்ன இருக்குது ஒன்றும் புரியலையே, கிட்டத்தட்ட ஃபார் லூப் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த லூப் எவ்வளோ நேரம் ரன் ஆகணும் அப்படின்றத நான் இங்கே கொடுக்குற இன்புட் தான் முடிவு பண்ணும். ஜஸ்ட் வெயிட், நான் டிக்ளரேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கேன். ஆல்ரெடி இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜஸ்ட் வெயிட், நான் இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா டிக்ளரேஷனை நான் நேராக இங்கேயே பண்ணியிருக்கேன். எரர் காட்டுதான்னு பார்ப்போம். காட்டுது. டு டிடெக்ட் பட் ஃபவுண்ட். ஓகே, அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிக்ளரேஷனை கீழே கொடுங்க அப்படின்னு.
சம்டைம் டிக்ளரேஷன் எரர் அப்படி வரலாம். ஓகே, என்ற 30 வைல் நம் இப்போ ரன் பண்ணுற எரர், மறுபடியும் எரர் வந்திருக்கு. syntax close. ஓகே, இப்போ எரர் வராது. யா, கரெக்டாக வந்துருச்சு. அப்படின்னு நான் இன்புட் வேல்யூஸ் அபவுட் அண்ட் ஏன்னா இன்சைட் அவ்வளோ புக்கில் இருக்குது. நீங்கள் வெளியே போகணுன்னு விரும்புனீங்கன்னா 10 விட மேலே நம்பரை அமர்த்துங்க அப்படின்னு நான் அதில் சொல்லியிருக்கேன். ரன் பண்ணுறேன். அகைன் எரர் காட்டுது. அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த டைம் சரியாக வந்துடுச்சு. இப்போது இந்த கோடில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, நான் வைல் லூப் பற்றி நான் எழுதியிருப்பேன். உங்களுக்கு புக்கில் இருக்கிறதே எழுதினோம்டா விளங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. என்ன ஃபார் லூப் மாதிரியே இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம இப்போது ஃபார் லூப்பில் ரன் பண்ணி பார்த்தோம். இங்கே அப்படி இல்லை. இன்சைட் ஆஃப் லூப் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸிட் இன்புட் வேல்யூஸ் அபவுட் 10 விட மேலே நம்பர் அமுத்திங்கன்னா லூப்பை விட்டு வெளியே போகலான்னு சொல்லுது. என்ன நம்பர் 5 கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். மறுபடியும் பாருங்கள், இன்சைட் ஆஃப் லூப் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸிட் இன்புட் வேல்யூஸ் அபவுட் 10. நீங்கள் மறுபடியும் லூப்புக்கெலாம் இருக்கீங்க. லூப்பை விட்டு வெளியே போகணுன்னா 10 விட மேலே நம்பர். இப்போ நான் 8 கொடுக்குறேன். லூப்புக்குள்ளே தான் இருக்கேன். 9 கொடுக்குறேன். லூப்புக்குள்ளே கொடுக்குறேன். நான் இப்போ 15 கொடுக்குறேன்னா இப்போ என்ன நடக்கும் பாருங்கள், ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. அதாவது லூப்பை விட்டு வெளியில் வந்துருச்சு. ஸோ வைல் லூப் இப்படி தான். நம்ம இப்போ பாருங்கள், நான் 10க்குள்ளே இருக்க நம்பரை நான் கண்டினியூஸாக அகைன் 10க்குள்ளேயே நம்பர்ஸ் எவ்வளோ நேரம் வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கொடுக்க அப்படியே போய்கிட்டே இருக்கும். எப்போ 10 விட பெரிய நம்பர் ஒன்றை கொடுக்குறனோ அப்போ இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகும். இதையே சரி, இதை நம்ம ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே அப்போது எழுதி பார்த்தோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இது ஒரு வைல் லூப்புக்குள்ளே எழுத போகிறோம். அப்போது என்னென்னா இப்போ 1லேருந்து 5 பிள்ளைகள்லாம் இருக்குது. 5 பிள்ளைகளோட மார்க்ஸையும் நம்ம கண்டினியூஸாக பார்க்குறதுக்காக இந்த கோடை எழுதியிருந்தோம் ஃபார் லூப்புக்குள்ளே. இதை கொண்டு போட்டு இப்போது வகுப்பில் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்னே எங்களுக்கு தெரியாது. எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அத்தனை பேர் மார்க்ஸை கொடுக்க ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இதில் நான் சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல போகிறேன்? சேம் ஃபார்மேட். என்டர் ஐயோட வேல்யூ 1ன்னு நான் இங்கே சொல்லிட்டேன். சரி, ஐயோட வேல்யூ 1. இந்த இடத்துல நான் அதை வைல் மாற்றுறேன். வைல் லூப் தானே, வைல் மாற்றிட்டேன். இப்போது இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இப்போது 200 அப்படின்னு நான் அடிச்சிட்டேன்னாலோ 200க்கு மேலே ஒரு நம்பர் நான் அடிச்சிட்டேன்னாலோ ஐயோட வேல்யூ நான் இங்கே மென்ஷன் பண்ணாமலே விட்டுருக்கேன். என்டர் பண்ண உங்களுக்குன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். ரீட் ஐ. ஓகே, இங்கே என்ன நடக்குதுன்னா ஐயோட வேல்யூ 1 விட சின்னதாக இருந்தால் 2 கொடுப்போம். ஐயோட வேல்யூ 1, 2 விட ஐ சின்னதாக இருந்தால் அகைன் இது ரெண்டாவது நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வரலாம். ஒவ்வொரு முறையும் ஐயோட வேல்யூ நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா அகைன் நீங்கள் 1ன்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா மறுபடியும் மார்க்ஸ் பார்க்கலாம். 1ன்னு அடித்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மார்க்ஸ் பார்க்கலாம். 1ன்னு அடித்து என்ட்ரு கொடுக்க மார்க்ஸ் பார்த்துக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் எப்போ 1 விட்டு வேறு ஏதாவது சின்ன 2, 3ன்னு அடிக்கிறீங்களோ அப்போ இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். அப்படித்தான் இந்த வைல் லூப் ஒர்க் ஆகும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ என்டர் யுவர் மார்க்ஸ்ன்னு இப்படி கேட்குது. 45 அப்படின்னு கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன்.
ஒரு கிரேட் இஸ் எஸ்ன்னு கொடுத்து அடுத்து ஒரு கர்சர் வந்து நிற்கிது. இப்போ நான் 1ன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். மறுபடியும் என்டர் யுவர் மார்க்ஸ்னு வருது. இப்போ 75 கொடுத்து மார்க்ஸை செக் பண்ணுறேன். கிரேட் ஏ. சரி, இன்னொரு பிள்ளை வந்துருச்சு. அப்போ 1ன்னு கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். சரி, இப்போ இந்த பிள்ளையோட மார்க்ஸ் எவ்வளவு? 95ன்னு கொடுத்து என்டர் தட்டுறேன். கிரேட் இஸ் ஏ. ஓகே. இப்போ அடுத்த ஒரு பிள்ளை வந்துருச்சு. அப்போ 1 கொடுத்து நான் மறுபடியும் அந்த பிள்ளைக்கு மார்க்ஸ் அடிக்க பண்ணுறாங்க. அந்த கண்டிஷனை கொடுக்குறக்கான அந்த 1 அடிக்கிறேன். இப்போ என்டர் யுவர் மார்க்ஸ் 75. ஓகே. சரி, இதோட இப்போ அந்த பிள்ளையோட மார்க்ஸ் கிரேடு ஏ. இப்போ எனக்கு பிள்ளைகள்லாம் முடிஞ்சு வகுப்பில் எவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவ்வளோ பிள்ளைகளுக்கு மார்க்ஸ் அடித்து முடிச்சுட்டு இப்போ நான் எக்ஸிட் ஆனால் சும்மா ஒரு 5ன்னு ஒரு நம்பரை போட்டு அடிச்சேன்னா ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடும். எப்படி? 2 விட பெரிய நம்பர் ஏதாவது ஒன்று அடிச்சேன்னா ஒவ்வொரு முறை அந்த 1ன்றதை நான் என்டர் பண்ணுறேன்னா ஆப்ஷன் மறுபடியும் பிள்ளைகள் இருக்காங்களா அவங்களுக்கு நான் மார்க்ஸ் செக் பண்ணணுமா பார்க்குறதுக்காக. இப்போது இங்கே ஃபார் லூப்பும் உங்களுக்கு தெரியும், வைல் லூப்பும் தெரியும். சரியா? அடுத்து டூ வைல் லூப்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் டூ வைல் இல்லை, இவன் ஜாவா. இங்கே உங்களுக்கு ரிப்பீட் அன்டில்னு ஒன்று இருக்குது. அந்த ரிப்பீட் அன்டில் பற்றி நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.